ஓகே, அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி. சோ இந்த எட்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னா புனைப்பு கோணம் தொடர்பான ஒரு கேள்வி இல்லையா? சோ புனைப்பு கோணத்துக்கு நான் ஒரு சின்ன ஐடியாவும் சொல்லித்தரேன். நீங்க என்ன செய்யணுங்கிறது வழக்கமாக கேள்வி வந்தா எப்படி நீங்க செய்யணுங்கிறது ஒரு ஐடியாவும் சொல்லித்தரேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிணைப்பு கோணத்துல நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், பிணைப்பு கோணம் சொல்லி வந்தாலே நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது என்னன்னு இலத்திரன் சோடி கேட்கிறது. இலத்திரன் சோடி கேட்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, தந்தாக ஒப்பிடசுனா முதலாவது பார்க்க வேண்டியது இலத்திரன் சோடி கேட்கிறது. இந்த இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து என்ன வடிவமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிணைப்பு கோணம் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து நேர்கோடாக இருந்தால் அவரது பிணைப்பு கோணத்துல பெருமானம் வந்து 180 பாகையாக இருக்கு. நேர்கோடா இருந்தா அவரது பிணைப்பு கோணத்துல பெருமானம் வந்து 180 பாகை. அதுவே இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து தல முக்கோணமாக இருந்தால் அதுல பெருமானம் வந்து 120 பாகை. சரியா? அடுத்தது வந்து நான்முகியாக இருந்தால் நான்முகியுடைய இலத்திரன் பெருமானம் வந்து 109.5 பாகை. சோ இப்ப ஏதாவது ஒரு கூறு ரெண்டு பேரை ஒப்பெடுத்தாரா அந்த ரெண்டு பேர்ல வந்து ஒருவர் தலைமுக்கோண வடிவத்துக்குரிய தலைமுக்கோண இந்த இலத்திரன் சோடிக்கு எதிரானத்துக்குரிய வடிவமாகவும் இன்னொருவர் நான்மிகுரியவராகவும் இருந்தால் நீங்க முதலாவது எடுக்க வேண்டிய முடிவு இவருக்கு தான் கூட தலைமுக்கோணத்துக்குரியவருக்கு தான் கூட. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க மத்த ஸ்டெப்புக்கு போகணும். சோ இது வந்து இந்த கன்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். இதை தாண்டி இப்ப இலத்திரன் சோடி கேட்கிறீங்க சமனா தான் இருக்கு வச்சுக்கணும். அப்ப ரெண்டாவது நீங்க என்ன பார்க்கணும்? நீங்க ரெண்டாவது பார்க்க வேண்டியது இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து சமனானது. ஒரே இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். நீங்க ரெண்டாவது பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரன்கள் தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை, அதாவது மைய அணுல இருக்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரன்களுடைய எண்ணிக்கை ரெண்டாவது நீங்க பார்க்கணும். சோ இந்த தனிச்சோடி இலத்திரன்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுமாக இருந்தால், மைய அணுல இருக்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரன்களுடைய எண்ணிக்கை கூடுமாக இருந்தால் என்ன நடக்கும்? இலத்திரன்கள் வந்து ஒன்றை உள்நோக்கி தள்ள போகுது இல்லையா? சோ தனிச்சோடி இலத்திரன் வந்து பிணைப்பு சோடி இலத்திரன்கள் உள்நோக்கி தள்ளுறதால இந்த பிணைப்பு கோணம் என்ன செய்யும்? குறைவடையும். சோ தனிச்சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை கூடினால் பிணைப்பு கோணம் என்ன செய்யும்? பிணைப்பு கோணம் குறைவடையும். சரி, தனிச்சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை கூடுமாக இருந்தால் பிணைப்பு கோணம் குறைவடையும். அதே மாதிரி தனிச்சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை குறைஞ்சா என்ன செய்யலாம்? பிணைப்பு கோணம் கூட போகுது. சரியா பிள்ளையா? அடுத்தது தனிச்சோடி இலத்திரன் எண்ணிக்கையும் சமன் என்று சொல்லி வரும். இப்ப மூணாவது இவருக்கு சமன் என்று சொன்னால் நீங்க மூணாவதாக போக வேண்டியது பிணைப்பு சோடி இலத்திரன்கள் பிணைப்பு சோடி இலத்திரன் எண்ணிக்கை. இந்த பிணைப்பு சோடி இலத்திரன் எண்ணிக்கை என்ன செய்யும்? அதாவது ரெண்டு பிணைப்பு ஒரு ஆள் தள்ளுறதை விட மூணு பிணைப்பு ஒரு ஆள் தள்ளுறது கூட. சரியா இல்லையா? சோ இப்ப மூணு பிணைப்பு ஒரு ஆள் தள்ளுறது என்ன செய்யும்? பிணைப்புகள் கொஞ்சம் நல்லா விரிய போகுது. சோ இந்த பிணைப்பு சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் பிணைப்பு கோணம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். பிணைப்பு கோணம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சோ பிணைப்பு சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை கூடினால் பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். இது வந்து மூணாவது. இப்ப பார்க்கல மூணாவதும் சமனா இருக்கு. ரெண்டு பேரை தந்திருக்க அந்த ரெண்டு பேரை இலத்திரன் சோடி கேத்திரனும் ஒரே பெருமானம், தனிச்சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கையும் ஒரே பெருமானம், பிணைப்பு சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கையும் ஒரே பெருமானம் சொன்னார். நாலாவது எதை பார்க்கல? நாலாவது கான்செப்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை. மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை தான் நீங்க பார்க்கணும். சோ அந்த மைய அணு மின்னெதிர்த்தன்மை எப்படி இந்த பிணைப்பு கோணத்தை பாதிக்கும்? மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் போதுதான் என்ன நடக்கும்? ஒரு பிணைப்புல வந்து இருக்கக்கூடிய இலத்திரன் அந்த மைய அணு என்ன செய்யும்? அவர பக்கம் அதிக அளவுக்கு கவர்ந்து இழுக்க போகுது. சரியா இல்லை? அவர பக்கம் அதிக அளவுக்கு கவர்ந்து இழுத்தால் இலத்திரன்கள் வந்து மைய அணுவுக்கு நல்ல கிட்ட இருக்க போகுது. இந்த மூளையில வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து மைய அணுவுக்கு கிட்ட பக்கத்துல இருக்க போகுது இல்லையா? சோ இலத்திரன்கள் வந்து நல்ல கிட்ட வந்து என்ன செய்யும்? இலத்திரங்களோட தள்ளுகை வந்து அதிகரிக்க போகுது. சோ பிணைப்பு கோணம் நல்லாவே பெருசாகும். சோ மையானது மின்னழுத்தம் அதிகரித்தால் பிணைப்பு கோணம் என்ன செய்யும்? பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். இப்ப மைய அணுவுமே சமன் என்று சொல்லி வரும். மைய அணு ஒரே அணு என்று சொன்னால் ஃபைனலி அஞ்சாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அஞ்சாவது பார்க்க வேண்டிய விஷயம் மைய அணுவும் சமனா இருந்தா நீங்க அஞ்சாவது பார்க்க வேண்டிய விஷயம் வெளி அணுவின் மின் எதிர்த்தன்மை.
சோ வெளியேற மின்னழுத்தன்மையை வச்சு நீங்க கழிச்சீங்கன்னா சரி, ஃபைனலி வெளியேற மின்னழுத்தம் அதிகரிக்குமாறுனா என்ன செய்யும்? அந்த அணுக்கள் இலத்திரன மையானவை விட்டு வெளிநோக்கி இழுத்துக் கொள்ளும். சோ இலத்திரங்களுக்கு இடையில தூரம் என்ன செய்வது? கூட போகும். சோ இலத்திரங்களுக்கு இடையில தூரம் கூடுதா இருந்தால் என்ன செய்யும்? பிணைப்பு கோணம் இலத்திரங்களுக்கு இடையில வந்து தூரம் கூடுதலாக இருந்தால் தள்ளுகை என்ன செய்வது? குறைய போகுது. சோ பிணைப்பு கோணம் என்ன செய்யும்? குறையும். பிணைப்பு கோணம் வந்து குறையும். சோ இந்த 5 ஓர்டர் தான் நீங்க என்ன செய்ய வேண்டியது? ஒரு கேள்வியில வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இந்த 5 போதும். இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, பட் அது போல தேவையில்லை. இந்த 5 இப்போதைக்கு வந்து சரி. அதுல பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது அவர் தந்த ஆட்களை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது வந்து NO3 மைனஸும் NO4 மைனஸ். NO3 மைனஸ் அவர் கட்டமைப்பு எப்படி இருக்கும்? நைட்ரஜன், இங்கால சைடு ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். நைட்ரஜன் ஒரு பிளஸ் வரப்போது, இந்த ரெண்டு ஆக்சிஜனையும் ரெண்டு மைனஸ் வரும். இதுதான் NO3 மைனஸ். சரியா இருக்கு. NO4 மைனஸ் என்று சொல்றது இருக்கும்போது நைட்ரஜன், ஆக்சிஜன், 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 ஆக்சிஜன். இப்படி 4 பக்கம் ஆக்சிஜன் இருக்கும்போது எல்லா ஆக்சிஜனையும் மறையேற்றம் இருக்கும்போது இந்த நைட்ரஜனோட பிளஸ் இருக்கும். இதான் NO4 மைனஸ். எனக்கு சரி. இந்த ரெண்டு பேரை ஒப்பிட சொன்னா நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது இலத்திரன் சோடி கேத்திரன் தான் முதலாவது பார்க்கணும். இவர் இலத்திரன் சோடி கேத்திரன் என்னன்னா 3 தள்ளுகிறது. சோ தலை முக்கோணம். இது வந்து 4. சோ தலை முக்கோணம் சொன்னா இவரோட பிணைப்பு கோணம் என்ன? 120 ஆக இருக்கும்போது இவர் வந்து 109.5 இருக்க போறார். சோ பார்த்த உடனே முடிவு எடுக்கலாம். யாருக்கு பிணைப்பு கோணம் கூட? இந்த NO3 மைனஸுக்கு தான் பிணைப்பு கோணம் கூட. சரியா போயிடுச்சு. NO3 மைனஸுக்கு தான் பிணைப்பு கோணம் கூட. சோ கேள்வி என்னன்னு கேட்டால் பிணைப்பு கோணங்கள் தொடர்பாக பின்வரும் ஒப்பீடுகளில் எது சரியானது தான் கேள்வி. எது சரியானதுன்னு சொல்லி சொன்னால் இங்க வந்து முதலாவது ஆன்சர் வந்து NO3 மைனஸுக்கு கூடன்னு சொல்லுது. அதுதான் சரியான ஆன்சர். சோ பார்த்த உடனே முதலாவது விடையை கொடுக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த 5 விஷயத்தை வச்சுதான் ஒப்பிடணும்னு சொல்லி தெளிவாக தெரியும். இந்த 5ஐயும் வச்சு அதுக்கு பிறகு இருக்கிற 4 ஆன்சர்ஸ், அந்த 4 ஆன்சர்ஸையும் நீங்க ஒப்பிடு. சரி, அந்த 4 ஆன்சர்ஸையும் வந்து நீங்க ஒப்பிட்டு கொடுங்க. நான் இங்க வந்து என்ன தரணும்னு சொல்லி தந்துட்டு நீங்க அதை செய்யணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொடுங்க. இந்த 4 ஆன்சர்ஸும் என்ன முதலாவது சரின்னு சொன்னால் மத்த 4மே புல் இல்லையா? மத்த 4மே புல். அதை நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிழையாக வருதா இல்ல உங்களுக்கு சரியா வருதான்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு? இது வந்து 8வது கேள்வி. அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வி என்ன இருக்கிறார்? ClFO+ இன் குளோரின் அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சோடிகளின் கேத்திர கணிதத்தின் ஒழுங்கமைப்பு என்ன இருக்கிறார்? ClFO+. சோ ClFO+ சொன்னால் உங்களுக்கு தெரியும் குளோரின் தான் மையம். சோ 4 குளோரின் வந்து அவரை சுத்தி இருக்க போது 4 குளோரின் அவரை சுத்தி இருக்கு. 4 குளோரின். அதே போல ஒரு பிளஸ் ஒன்று இருக்கு போது அப்ப யாரா பிளஸ் இருக்கும்? குளோரின்ல தான் பிளஸ் இருக்கு. சரியா இருக்கு. குளோரின்ல பிளஸ் இருக்குன்னா இவங்க ஏற்கனவே 1 2 3 4 இலத்திரன் இருக்கு. அப்ப பிளஸ் 1 இருந்துச்சுன்னா இவங்க இன்னும் என்ன செய்யணும்? 2 இலத்திரன் வந்தா போது இவங்க பிளஸ் 1. சரியா இருக்கு. இப்ப பார்த்த உடனே சொல்லுங்க இது என்ன வடிவமா இருக்கு? சீசோ வடிவம். சரியா இருக்கு. இது சீசோ வடிவம். இப்ப கேள்வி வந்து வேற வடிவம் என்னங்கிறது கேள்வி இல்லை. கேள்வி வந்து வேற இலத்திரன் சோடி கேத்திரன் என்னங்கிறதா நீங்க கேள்வி. சரியா இருக்கு. சோ இலத்திரன் சோடி கேத்திரன் என்னன்னு சொல்லுவீங்க. இதுல இருக்கக்கூடிய தள்ளுகை அலகுகள் எண்ணிக்கை 1 2 3 4 5 தள்ளுகை அலகு. சோ 5 தள்ளுகை அலகு இருந்தா என்ன வடிவமாக இருக்கும்? இலத்திரன் சோடி என்ன வரைக்கும்? முக்கோண இருபும்பகமா இருக்கும். சோ விட வந்து 2வதாக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 2வதாக இருக்கும். சோ நிறைய கதைகள் இருக்கு. தியரி டிவிஷன் எல்லாமே வந்து நம்ம பாஸ் பேப்பர் கிளாஸஸ் கழிச்சுட்டு தான் இருக்கோம். சோ இங்க நம்ம கேள்விக்கு எப்படி ஐடியா எடுக்கிறது அதை நம்ம இங்க ஃபுல்லா கழிப்போம். சரி, கேள்வியை வந்து எப்படி நம்ம ஷார்ட்டா அனுப்புறது, எப்படி மேக்ஸிமம் டைம் வந்து மேனேஜ் பண்ணி அனுப்பிடுங்கிறத மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸஸ் வந்து ஓகே. அடுத்தது என்ன சொல்லலாம்? அடுத்த கேள்வி ஒரு கால்குலேஷன் கேள்வி. நிறைய பேர் வந்து இந்த கேள்வியில பிழை விட்டுருந்தீங்க. என்ன காரணம் தெரியாது. கேள்வியை செக் பண்ணி சூடான நிபந்தனையில் கார்பன் மோனாக்சைடு ஆனது Fe2O3க்கு மேலாக செலுத்தப்படுகையில் சோ Fe2O3 எங்கேயாவது இடத்துல வந்து Fe2O3 இருக்குன்னு சொன்னால் Fe2O3 இருக்குன்னு சொன்னால் இந்த Fe2O3க்கு மேலால இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து செலுத்தப்படுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில படிக்கலாம். இரும்பு பிரித்தெடுப்பின் ஆக முக்கியமான ஒரு தாக்கம் இந்த கார்பன் மோனாக்சைடு Fe2O3 தாக்கம். என்ன செய்யும்? இந்த Fe2O3 வந்து +3 ஆக்சிஜன் இருந்து குறித்த அளவில் செய்யப்படும் FeO ஆக தாழ்த்தப்படும். சரியா இல்லையா? FeO ஆக தாழ்த்தப்படும். இப்படி FeO ஆக தாழ்த்தப்படக்குள்ள நீங்க இருக்கிற மிச்சமா இருக்கிற கொஞ்சம் Fe2O3 என்ன செய்யப்பட்டால் அவரோட சேர்ந்து Fe3O4 என்ன செய்யப்படும்? உருவாக்கும்.
Fe3O4 உருவாகும். சரியா புரியுது? இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இப்படி கார்பன் மோனாக்சைட வந்து இப்படி அனுப்புற டைம்ல Fe3O4 என்ன செய்யலாம் உருவாகலாம். ஒரு குறித்த ஒரு பகுதி இவர் 16 கிராம் ஆரம்பத்தில் இருக்கிறாரா, இந்த 16 கிராம் ஒரு குறித்த ஒரு பகுதி வந்து இந்த Fe3O4 ஆக மாற்றப்படலாம். இந்த Fe3O4 திருப்பி என்ன செய்யப்படுதான்னு கேட்டா இதே கார்பன் மோனாக்சைடு நீங்க அனுப்பக்குள்ள இதே கார்பன் மோனாக்சைடு அனுப்பக்குள்ள இப்ப யோசிச்சு பாருங்க இங்க என்ன இருக்கு Fe3O4 குள்ள Fe2O இருக்கு Fe2O3 இருக்கு சரியா இல்லையா? இங்க வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒரு தாழ்த்தியாக நிறுவப்படும் சரியா இல்லையா? சோ இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த Fe2+ எடுக்க மேல தாழ்த்தி எழுமா இது தாழ்த்தி அப்ப யார தாழ்த்தா இந்த Fe2O3 என்ன செய்வார் இன்னும் தாழ்த்துவார் என்னவாக தாழ்த்துவார் Fe4 ஆக தாழ்த்துவார். சோ அதான் சொல்ல வரோம் இந்த Fe3O4 முற்று முழுதாக Fe4 ஆக தாழ்த்துவார். இந்த Fe3O4 என்ன செய்யப்படுமா முற்று முழுதாக Fe4 ஆக தாழ்த்துவார். சோ நார்மலா யோசிச்சு பாருங்க நீங்க நடக்க போறது நீங்க இந்த Fe3O4 FeO இதெல்லாம் நீங்க நடக்க போறது மொத்தமா இதுல இருக்கிற Fe2O3 இருக்கிற குறித்த ஒரு கூறு FeO ஆக மாற்றப்படுது. இடையில Fe3O4 என்ன அதுவும் Fe2O3 தான் சரியா இல்லையா? சரியா இல்லையா? சோ இது நடக்க போற தாக்கம் என்னன்னு கேட்டா இந்த 16 கிராம்ல குறித்த ஒரு அளவு Fe2O3 வருது. குறித்த ஒரு அளவு Fe2O3 வந்து இந்த கார்பன் மோனாக்சைடோட சேர்த்து FeO ஆகவும் CO2 கேஸ் ஆகவும் மாறுது. இங்க நடக்கிறது இது மட்டும். சோ இந்த Fe2O3 வந்து கார்பன் மோனாக்சைடோட சேர்ற டைம்ல ரெண்டு FeO ஒரு CO2 உருவாக்குது. சரியா புரியுது? ஆரம்பத்துல இந்த Fe2O3 16 கிராம் இருக்கு. இப்ப இந்த Fe2O3 ஒரு குறித்த ஒரு திணிவு அது என்ன திணிவுன்னு நமக்கு தெரியாது. குறித்த ஒரு திணிவு என்ன செய்யலாம் இந்த FeO ஆக மாற்றப்பட்டால் இந்த FeO அதே போல ஆரம்பத்துல இங்க எஞ்சி இருக்கிற Fe2O3 இந்த ரெண்டு பேரையும் மொத்த திணிவு என்னவா இருக்கான்னு கேட்டால் 15.6 கிராம் ஆக இருக்கு. சோ ஆரம்பத்துல அதே எஞ்சி இருந்த Fe2O3 எல்லாரையும் சேர்த்தா மொத்த திணிவு 16 சரியா இல்லையா? 16 கிராம். இப்ப வந்து கொஞ்சம் தாக்கம் அடைந்தது FeO ஆ மாறின உடனே 15.6 கிராம் இருக்கு. இப்ப கேள்வி என்ன இந்த Fe2O3 பிரிகி அடைஞ்ச Fe2O3 சதவீதம் என்ன இப்ப எனக்கு சொல்ல இந்த கேள்விக்கு இப்படி ஆன்சர் எப்படி ஆன்சர் நீங்க ஏற்பட்ட இந்த மாற்றம் என்ன வருது 16 கிராம்ல இருந்து 15.6 கிராம் அதாவது 0.4 கிராம் ஒரு சின்ன குறைவு ஒன்று ஏற்படுது சரியா இல்லையா? 0.4 கிராம் குறைவு ஒன்று ஏற்பட்டு இந்த குறைவு யார் ஏற்பட்டது இந்த குறைவு யார் ஏற்பட்டது நீங்க செக் பண்ணி பாருங்க 2 Fe இருக்கு அந்த 2 Fe நம்மகிட்ட அப்படியே இருக்கு சரியா இல்லையா? அதே போல 3 ஆக்சிஜன் நம்மகிட்ட இருக்கு பட் இங்க ரெண்டே ஆக்சிஜன் தான் இருக்கு. சோ ஒரு ஆக்சிஜன் என்ன செஞ்சிருக்கு இந்த கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து CO2 ஆக வெளியே போகுது. சோ இங்க ஏற்பட்ட இந்த குறைவு யாருன்னு கேட்டால் ஆக்சிஜன் திணிவு குறைவு சரியா புரியுது? ஆக்சிஜன் திணிவு குறைவு. சோ இந்த ஆக்சிஜன் திணிவு குறைவை நாம எடுத்தமாக இருந்தால் எவ்வளவு ஆக்சிஜன் குறைவடைந்து செக் பண்ணுங்க 16 பிரிச்சால் இந்த பெருமானம் 0.025 ஆக இவர் திணிவு குறைவு இருக்கு. இவர் திணிவு குறைவு என்ன இந்த ஆக்சிஜன் எவ்வளவு ஆக்சிஜன் நீங்க பிரிகை அடைந்திருப்பீர்கள் கேட்டால் 0.025 ஆக்சிஜன் வந்து வெளியே போயிருக்கு. எனக்கு சொல்லுங்க ஒரு Fe2O3 இருந்தால் ஒரு ஆக்சிஜன் வெளியே போயிருக்கு சரியா இல்லையா? ஒரு Fe2O3 இருந்து CO வந்து ஒரு ஆக்சிஜனை வாங்கி இங்க போயிருக்கு. சோ ஒரு ஆக்சிஜனை கொடுக்கிறதுக்கு நமக்கு எத்தனை Fe2O3 தேவை ஒரு Fe2O3 தேவை சரியா புரியுதா நான் சொல்றது சரியா புரியுதா? இங்க வந்து ஒரு Fe2O3 தான் இந்த CO க்கு ஒரு ஆக்சிஜனை கொடுத்து CO2 உருவாக்கி இருக்கு. சோ ஒரு ஆக்சிஜனை கொடுக்கிறதுக்கு இந்த Fe2O3 ஒரு ஆள் நமக்கு தேவை சரியா இல்லையா? அதே போல இப்ப கேள்வி என்ன இந்த 0.025 ஆக்சிஜனை கொடுக்கிறது சொன்னால் எவ்வளவு Fe2O3 நமக்கு தேவை எவ்வளவு அதே 0.025 Fe2O3 தான் அப்ப இங்க செஞ்சிருக்கு பிரிக்கிறது சரியா ஆரம்பத்துல இருந்து Fe2O3 திணிவு 16 கிராம். அப்ப இப்ப பிரிகை அடைஞ்ச Fe2O3 திணிவு என்னவா இருக்கும் 0.025 தர Fe2O3 இந்த மூல திணிவு 160 இந்த பெருமானம் வந்து 4 கிராம் ஆக வந்து 4 சரி பெருக்கி பாருங்க 4 கிராம் வந்து சோ இப்ப பிரிகை அடைஞ்ச Fe2O3 இந்த திணிவு சதவீதம் என்ன 4 கிராமுக்கு ஆரம்ப திணிவு 16 கிராம் தர 100 is equal to 25% அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து சேரும். ஏதாவது குழப்பம் இருக்குமா இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்து போட்டு சரியா ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க என்ன செய்யுங்க கேட்டால் அதை அப்படியே வச்சுட்டு 10 கேள்வி முடிச்சிருக்கீங்க இல்லையா? எப்பவுமே ஒரு எக்ஸாம் பேப்பர் நீங்க செய்யறதுல உங்களோட டைமை மேனேஜ் பண்றது நீங்க செய்யக்கூடிய ஆக ஈஸியான ஒரு வேலை என்னன்னு கேட்டா ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 10 கேள்வியை ஃபுல்லா முடிச்சா அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் 41வது கேள்விக்கு ஓட வேண்டியது.
அடுத்தது 41வது கேள்வி, அதாவது அந்த கூற்று கேள்விக்கு போக வேண்டியது. ஏன்னா அந்த கூற்று கேள்விக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு குயிக்கா எழுமோ அவ்வளவு குயிக்கா ஆன்சர் பண்ணணும் இல்ல. நான் விளங்கப்படுத்துறதால ஒரு டைம் ஒன்று எடுக்கும். ஆனா அதுவே நீங்க ஆன்சர் பண்றதா இருந்தா அவ்வளவு நேரம் எடுக்க போறது. நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். சோ குயிக்கா ஆன்சர் பண்ணி முடிச்சா உங்களுக்கு டைம் என்ன செய்யுது, கொஞ்சம் மிச்சமாகும். சரியா? இப்ப எழுதிய 41வது இந்த 41வது கேள்வி என்ன சொல்லுது? இது வந்து கூற்றுக்கள் வழக்கமாக ஒரு கூற்றுக்கள் வந்து நிறைய பேர் உள்ளது தெளிவாக இருந்தால் எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலுமே இல்லையா? கேள்வி செக் பண்ணுங்க. 41வது கேள்வி, சோடியம் புளோரைடிலும் பார்க்க சோடியம் அயோடைடின் பங்கீட்டு வழி இயல்பு கூடியதா? சரியா புள்ளியான்னு கேட்டால் இல்ல எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். இதை எதை வச்சு கரைக்க போறோம்னு கேட்டா 3 விஷயத்தை கரைக்கலாம். முதலாவது வந்து முனைவாக்கத்தை பயன்படுத்தி கரைக்கலாம். முதலாவது விஷயம் என்ன? முனைவாக்கத்தை பயன்படுத்தி கரைக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசத்தை பயன்படுத்தி கரைக்கிறது. மூணாவது நம்ம ஒப்பிட்டு கரைக்கிறது. சோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எம்சிக்யூல கேள்வி வந்தா நீங்க என்ன செய்யலாம் கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எம்சிக்யூவாக இருந்தால் ஒரு சேர்மம் வருது. உதாரணத்துக்கு சோடியம் புளோரைடு, அதே போல சோடியம் குளோரைடு, அதே போல சோடியம் புரோமைடு, அதே போல சோடியம் அயோடைடு. இப்படி வந்தால் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே ஒரே கூட்டத்தின் அண்ணன் இல்லையா? எல்லாமே ஒரே கூட்டத்தின் அண்ணன். சோ எல்லாமே ஒரே கூட்டத்தின் அண்ணனாகவும் கற்றாயன் ஒரே கற்றாயனாகவும் இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடாது. சோ கூட்டத்தின் வழியே மேல் இருந்துச்சுன்னா குளோரின், குளோரின், புரோமின், அயன் இல்லையா? சோ கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய விஷயம் கேட்டால் அயன் இயல்பு குறைவடையும். சோ கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய விஷயம் அயன் இயல்பு குறைவடையும். சோ அயன் இயல்பு குறைந்துச்சுன்னா வெப்ப உறுதி என்ன செய்யும்? வெப்ப உறுதி என்ன செய்யும்? அதுவும் குறைவடையும். வெப்ப உறுதி குறைவடையும். பங்கீட்டு இயல்பு என்ன செய்யும்? பங்கீட்டு இயல்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அயன் இயல்பு குறைந்துச்சுன்னா பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். சரியா இல்லையா? சோ இதுலயே நார்மலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய என்ன செய்யும்? அயன் இயல்பு குறையும் போது பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். சோ இந்த இடத்துல வந்து அயன் இயல்பு எப்படி இருக்கும்? ஆகக்கூட இவருக்கு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி அயன் இயல்பு வந்து குறையும். சோ பங்கீட்டு வழி இயல்புடான நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி பங்கீட்டு வழி இயல்பு சரி. சோ அந்த பங்கீட்டு வழி இயல்பு யாருக்கு ஆக குறைவா இருக்கும்? சோடியம் புளோரைடுக்கு வந்து ஆக குறைவாக இருக்கும். ஏதாவது உலகம் இது வந்து ஒரே கூட்டத்தின் அண்ணையன் ஒரே கற்றாயன் அப்படி இருந்தா நம்ம இது சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது மைண்ட்ல வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம யாரும் சொல்லலாம்னு கேட்டா ஒரு லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, RbCl இந்த மாதிரி ருபீடியம் குளோரைடு இந்த மாதிரி தந்திருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இவங்களோட ஓர்டர் எப்படி இருக்குன்னு கேட்டா இவங்களோட ஓர்டர் வந்து அதே கூட்டத்தின் வழியை செக் பண்ணுங்க. கூட்டத்தின் வழியை லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இந்த கூட்டத்தின் வழியே கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய என்ன செய்யும்? கீழிருந்து மேல் நோக்கி போகல அல்லது நம்ம இப்படியே சொல்லுவோம் மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய என்ன செய்யும்? மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய அயன் தன்மை அதிகரிக்கும். அதே போல வெப்ப உறுதி என்ன செய்யும்? வெப்ப உறுதி வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே போல பங்கீட்டு தன்மை என்ன செய்யும்? பங்கீட்டு தன்மை குறைவடையும். இது உங்களுக்கு வந்து ஒரு எம்சிக்யூல வந்து குயிக்கா முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சோ இங்க வந்து அயன் தன்மை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அயன் தன்மை வந்து இந்த மாதிரி அதிகரிக்கும். சோ பங்கீட்டு தன்மை என்ன செய்யும்? இந்த மாதிரி பங்கீட்டு தன்மை இப்படி அதிகரிக்கும். சரியா புரியுது? இதுல வந்து இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் முதலாவது கூற்றை செக் பண்ணுங்க. முதலாவது கூற்று என்ன சொல்லுதுன்னு கேட்டா முதலாவது கூற்று சோடியம் புளோரைடிலும் பார்க்க சோடியம் அயோடைடு பங்கீட்டு வழி இயல்பு கூடியதாகும். எஸ் வசந்ததான் சோடியம் புளோரைடு தான் பங்கீட்டு வழி இயல்பு ஆகக்கூடிய, சோடியம் அயோடைடு ஆகக்கூடிய முதலாவது கூற்று சரி. சோடியம் புளோரைடிலும் பார்க்க சோடியம் அயோடைடு வந்து பங்கீட்டு வழி இயல்பு அதிகமாகும். எஸ் சரி. இப்ப இது வந்து ஒரு ஐடியா மூலமா சொல்லுது இல்லையா? வேற எப்படி செய்யலாம்னு கேட்டா முனைவாக்கத்தை வச்சு கரைக்க போறோம். சோ அந்த முனைவாக்கம் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் ஒரு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த முனைவாக்கம் அதிகரிச்சா என்ன செய்யும்? முனைவாக்கம் கூடுமாக இருந்தால் அயன் தன்மை என்ன செய்ய போகுது? முனைவாக்கம் கூடினால் அயன் தன்மை வந்து குறைய போகுது. பங்கீட்டு தன்மை என்ன செய்வது? அதிகரிக்கும். பங்கீட்டு தன்மை அதிகரிக்கும். முனைவாக்கம் கூடினா அயன் தன்மை குறையும், பங்கீட்டு தன்மை கூட போகுது. இந்த முனைவாக்கம் என்னென்ன காரணிகள் தங்கி இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். 2 காரணி. ஒன்று வந்து முனைவாக்க வலு,
முனைவாக்க வலு, அடுத்தது வந்து முனைவாகு தன்மை. முனைவாகு தன்மை ஒன்று வந்து முனைவாக்க வலு, மற்றது வந்து முனைவாகு தன்மை. தெளிவா இருக்கிறது. இந்த முனைவாக்க வலு நம்ம யாருக்கு கொண்டு விட்டால் கற்றாயன்களுக்கு மட்டும்தான் முனைவாக்க வலு கிடைக்கும். முனைவாக தன்மை யாருக்கு கொண்டு விட்டால் அந்நாயன்களுக்கு மட்டும்தான் நம்ம முனைவாக தன்மை கிடைக்கும். சரியா? இதுல வந்து இந்த அந்நாயன்களோட முனைவாக தன்மை எதுல தங்கி இருக்கின்ற ரெண்டு காரணங்கள் தங்கி இருக்கும் போது, ஒன்று வந்து அந்த அந்நாயன ஏற்றம், ஒன்று வந்து ஏற்றம், ரெண்டு வந்து ஆறு. முனைவாக தன்மை வந்து ஏற்றம் ஆறு, இந்த ரெண்டுலையும் தங்கி இருக்கும். சோ முனைவாக தன்மையோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டால் ஏற்றம் கூடினால் இந்த முனைவாக தன்மை விஷயம் முனைவாக தன்மை கூடும். அதே போல ஆறை கூடினாலும் என்ன செய்ய கேட்டால் முனைவாக தன்மை வந்து நிச்சயம் ஏற்றம் கூடினாலும் முனைவாக தன்மை கூடும், ஆறை கூடினாலும் முனைவாக தன்மை. ஆனால் இந்த முனைவாக்க வலுவை பேசினால் முனைவாக்க வலுவும் அதே காரணிகள் தங்கி இருக்கும். என்ன ஏற்றம், அதே போல ஆரை சொல்ற அதே காரணிகள்ல வந்து இதே முனைவாக்க வலுவும் தங்கி இருக்கு. ஆனால் இவர் கொஞ்சம் டிஃபரெண்ட். கற்றாயற்ற ஏற்றம் கூட 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 என்ன செய்யும், இந்த முனைவாக்க வலுவும் என்ன செய்யும், முனைவாக்க வலு அதிகரிக்கும். ஆனால் கற்றாயற்ற ஆரை கூட 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 என்ன செய்யும், முனைவாக்க வலு வந்து குறைவடையும். சரியா? இல்லையா? ஏதாவது குழப்பம் இருக்காது, ஏதாவது குழப்பம். சோ இதுல வந்து இந்த முனைவாக்கம் கூடினா அயன்தன்மை குறையும். சோ இப்ப கீழே இருந்து வாங்க. கற்றாயற்ற ஏற்றம், இந்த முனைவாக தன்மை கூடினால் முனைவாக தன்மை கூடினால் முனைவாக்கம் கூடும். சோ முனைவாக்கம் கூடினா அயன்தன்மை கூடும். அல்லது முனைவாக்க வலு கூடினால் இந்த முனைவாக்கம் கூடும். எனவே அயன்தன்மை நிச்சயம் குறையும். ஏதாவது குழப்பம் இருக்கா சொல்றதுல? ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ இப்ப வந்து ஒரு சேர்வையை தந்திருக்காரு. நம்ம இதே விஷயத்தை நம்ம இந்த மெத்தட்ல அனுப்பி பார்ப்போம். ரெண்டு பேரை தந்திருக்காரு, சோடியத்தின் அயனைட்டும் சோடியத்தின் புளோரைட். இந்த ரெண்டு பேர்ல இந்த முனைவாக்கம் அல்லது அயன் தன்மை அல்லது பங்கீட்டு தன்மை பத்தி கேட்கச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணுங்க. இந்த ரெண்டு பேருக்கு வந்து கற்றாயன் சமணம். சோ கற்றாயனை பத்தி நம்ம எதுவுமே கைக்க போறது அந்நாயனை பத்தி மட்டும் கைக்கும். சோ அந்நாயன் இந்த ரெண்டு பேரையும் எடுத்துருவாங்க. சோ இங்க சைடு விட்டு அந்நாயன முனைவாக தன்மை பத்தி மட்டும் இந்த அந்நாயன முனைவாக தன்மை ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று ஏற்றம், அடுத்தது ஆறு. இதுவும் I மைனஸ், இதுவும் F மைனஸ். சோ அந்த ஏற்றத்திலே எந்த ஒரு பாதிப்பும் இருக்கும். இதை மட்டும் தயாரிக்க போறோம், ஆரை பத்தி மட்டும் தயாரிக்க போறோம். சரியா? இல்லை இங்க வந்து எனக்கு சொல்லுங்க, F மைனஸ் I மைனஸ் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு ஆரை கூட? I மைனஸுக்கு தான் ஆரை கூட. சோ I மைனஸுக்கு தான் ஆரை கூட. சோ I மைனஸுக்கு தான் முனைவாக தன்மை. சோ முனைவாக தன்மை I மைனஸுக்கு கூட வருகிறதால முனைவாக்கம் என்ன செய்யும், இந்த I மைனஸுக்கு கூட வரும். எனவே அயன் தன்மை என்ன செய்யும், இந்த I மைனஸுக்கு குறைவா இருக்கும். சோ அந்த அயன் தன்மை குறைஞ்சா என்ன பங்கீட்டு தன்மை இவருக்கு தான் நாம கூட வரும். சோடியம் புளோரைட்டை விட சோடியம் அயனைட்டுக்கு வந்து பங்கீட்டு தன்மை அதிகமாக இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கு, ஏதாவது குழப்பம் இருக்கு. சோ நம்ம பார்த்தது F மைனஸ் I மைனஸ் இந்த ரெண்டு பேர்ல வந்து இந்த ரெண்டு பேருக்குமே ஏற்றம் சமன். சோ ஆரை பத்தி மட்டும் கிடைக்கும். இங்க ஆரை வந்து I மைனஸ்க்கு தான் கூட வரும் போது சோ I மைனஸ்க்கு தான் முனைவாக தன்மை கூட. சோ முனைவாக்கம் அவருக்கு தான் கூட. சோ பங்கீட்டு தன்மை யாரு கூட, NaIக்கு தான் பங்கீட்டு தன்மை வந்து கூட வரும். ஏதாவது குழப்பம். சோ இப்ப இந்த கேள்வியை செக் பண்ணீங்களாக இருந்தால் இந்த கேள்வி என்ன சொல்லிருப்பா, இப்ப கேள்வி என்ன சொல்லிருப்பா, இங்க இருக்கக்கூடிய NaF NaI இந்த ரெண்டு பேரையும் எடுத்தமாக இருந்தால் NaF பார்க்க NaF பங்கீட்டு வழி இருக்கக்கூடியதாகும். முதலாவது கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று என்ன சொல்லுது, ஏழைட்டு அயன்களின் ஆரை அதிகரிக்கும் போது முனைவாகுதாகவும் அதிகரிக்கிறது. எஸ் ஆரை கூறினால் ஏழைட்டு ஒரு மறை அயன் இல்லையா, மறை அயன்கிறது ஆரை கூறினால் முனைவாகுதாவா தகவு கூட போகுது. எஸ் சரியான கூற்று. ரெண்டு கூற்று இப்ப சரி, ரெண்டு கூற்றும் சரி. விட ஒன்றா ரெண்டாண்டு கேட்டால் எஸ் நமக்கு தெரியும் இந்த ஆரை கூற கன்செப்டை வச்சுதான் நம்ம இவருக்கு பங்கீட்டு தன்மை கூடன்னு சொல்லியிருக்கோம். சோ விட வந்து முதலாவதாக இருக்கும். சரியா? ஏதாவது குழப்பம் இருக்காது, ஏதாவது குழப்பம் இருக்கா, கிளியரா வழங்கி இருக்குன்னு சொல்லி நம்புறோம், கிளியரா வழங்கி இருக்குன்னு சொல்லி நம்புறோம். அடுத்து 42வது கேள்வி. 42வது கேள்வி வந்து NH3 மூலக்கூறின் பிணைப்பு கோணம் NF3 மூலக்கூறை விட உயர்வானது. நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் தந்த சேர்வை வந்து ரெண்டு பேர். ஒன்று வந்து NH3 சொன்னால் நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்க போது. சோ ஒரு தனிச்சோடி. NF3 வந்து எப்படி இருக்க போது, இந்த மாதிரி இருக்க போது. NF3 இந்த மாதிரி இருக்கும், இதுலயும் தனிச்சோடி. இப்ப இந்த பிணைப்பு கோணம் கூட நம்ம ஆக முதலாவது பார்க்க வேண்டியது என்ன, இவங்களோட எலக்ட்ரான் சோடி கேத்திரம் ரெண்டு பேருமே 4 இல்லையா, ரெண்டு பேருமே 4. சோ நம்ம அவரை வச்சு கதைக்கிறோம். இப்ப ரெண்டாவது கோணம் என்ன, அவங்க இருக்கிற தனி சரியா புரியும். NH3 மூலக்கூறின் பிணைப்பு கோணம் NF3 மூலக்கூறை விட உயர்வானது. சரியா புரியும். ஏதாவது குழப்பம் இருக்கு,
சோ மிஸ் பண்ணியிருந்தால் திருப்பி ஒரு சில கவனிச்சு கொடுங்க. மிஸ் பண்ணியிருந்தா திருப்பி ஒரு சில கவனிச்சு கொடுங்க. இந்த ரெண்டு பேர்ல வந்து முதலாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா தள்ளுகையாளர்கள் எண்ணிக்கை இலத்திரன் கேத்து வேண்டியது. சோ அது வந்து சமனாக இருக்க போகுது. ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டியது என்ன தனிச்சோடி இலக்கங்கள் எண்ணிக்கை அதுவும் சமனா இருக்கு. மூணாவது வந்து பிணைப்பு சோடி இலக்கங்கள் எண்ணிக்கை அதுவும் சமனா இருக்கு. நாலாவது வந்து மைய அணுத மின்னெடுத்தன்மை மையான ரெண்டு பேருக்குமே சமன். அப்ப ஃபைனல் நீங்க பார்க்க வேண்டியது என்ன வெளியணுவின் மின்னெடுத்தன்மை. சோ வெளியணுவின் மின்னெடுத்தன்மை என்ன யாருக்கு கூட வருவீங்க புளோரினுக்கு தான் வெளியணுவின் மின்னெடுத்தன்மை கூட. சோ புளோரினுக்கு கூட சொன்னால் இவருக்கு தான் என்ன செய்ய போகுது பிணைப்பு கோணம் ஆக குறைவா இருக்க போகுது. சோ பிணைப்பு கோணம் கூட இருக்கிறது அமோனியா அல்லது இவர். சோ கூட்டு என்ன சொல்லுது NH3 மூலக்கூறின் பிணைப்பு கோணம் NF3 மூலக்கூறை விட உயர்வானது. எஸ் NH3க்கு கூட என்ன சொல்ல முதலாவது கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று என்ன சொல்லுது NH3 மூலக்கூறை விட NF3 மூலக்கூறு முனைவானது. சரியா குறையானது கேட்டா முனைவுத்தன்மை பார்க்கறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த ரெண்டு பேருக்கு முதலாவது முனைவு இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டு பேருக்கு முனைவு இருக்கான்னு எஸ் இந்த ரெண்டு பேர்லையும் தனிச்சோடு இருக்கு. சோ முனைவு இருக்க போகுது. சரியா இல்லை முனைவு இருக்க போகுது. அதுல வந்து முனைவுத்தன்மை யாருக்கு கூடன்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும் முனைவுத்தன்மை யாருக்கு கூட நம்ம பார்க்க வேண்டியது மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம். ஆனால் இங்க மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு அண்ணளவாக சமனாகத்தான் வரப்போகுது மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம யாருக்கு ஆன்சர் பண்றது கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் நோமலா யோசிக்க வேண்டியதுதான். இங்க வந்து இந்த ஐலவச பிணைப்பு இந்த திசைக்கு போகுது சரியா இல்லை. அதே போல இதுவும் இந்த திசைக்கு போகும். சோ இதுவும் இந்த திசைக்கு போகும். சோ எல்லா பிணைப்பு இலக்கணங்களும் வந்து ஒரே திசையை நோக்கி செய்யப்பட்டு கவர் ஆகப்படும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புளோரினுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட. சோ இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது. சோ யோசிச்சு பாருங்க எங்க வந்து விசையின் தாக்கம் கூட வரும் முதலாவதுல ரெண்டாவது யாருக்கு கூட வரும் ஒரே பக்கத்துக்கு எல்லாரும் சேர்ந்து இழுத்தா என்ன செய்யும் அவர் விசையின் தாக்கம் கூடவா இல்லையா. சோ அதே மாதிரி யோசிங்க. சோ இங்க வந்து எல்லா இலக்கணங்களும் ஒரு அணுக நோக்கி குவியறதால இங்க வந்து என்ன செய்யும் முனைவாக்கம் இந்த NH3ல வந்து முனைவாக்கம் கூட வரைக்கும் இவரை விட. ஆனா கூட்டு சொல்லுது NH3 விட NF3 முனைவானது சொல்லி இல்ல குறியான. சோ விட வந்து மூணாவதாக இருக்கு. சரியா இல்லையா ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லி நம்பர். 43வது கேள்வி வாயுநிலை K+ அயனின் ஆரையானது. வாயுநிலை K+ அயனின் ஆரையானது. சோ நீங்க ஒரு அயன் ஆரையையும் ஒரு அணு ஆரையும் ஒப்பிட சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டியது அவர்கள் இருக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கையை பாருங்க. சோ K+ என்று சொன்னால் ஒரு இலத்திரன் அவர்ல இருந்து இழக்கப்பட்டு 18 இலத்திரன் தான் அவங்க இருக்கு. இப்ப 18 இலத்திரன் இருந்தால் அவர் கிட்டத்தட்ட யார போல ஒரு ஆகன போல வரும் இல்லையா. ஆகன விடவும் அவர் அணு ஆர குறைவா இருக்கு. ஏன் ஆகன விட அணு ஆர குறைவா இருக்கணும் ஆகன 18 இலத்திரன் அதை கவர்றதுக்கு 18 புரோட்டான் தான் இருக்கு. ஆனால் K+ல வந்து 18 இலத்திரன் அதை கவர்றதுக்கு 19 இலத்திரன் இருக்கு. சோ அதை கவர்றதுக்கு 19 புரோட்டான் இருக்கு. சோ அந்த 18 இலத்திரன் வந்து ஆகன் கவர்ற ஆற்றலை விட இங்க இருக்கக்கூடிய இந்த K+ கவர்ற ஆற்றல் என்ன செய்வது கூட இருக்கு. சரியா இல்லை ஏன்னா K+ வந்து புரோட்டான்கள் எண்ணிக்கை கூட. சோ அது நல்லாவே கவரும். சோ ஆகன விடவும் K+ ஆரை என்ன செய்வது குறைவாக இருக்கு. சரியா இப்ப கேள்வி என்ன கேட்கிறார் K+ இந்த ஆரையையும் சோடியத்தின் ஆரையும் ஒப்பிடுறார். நமக்கு தெளிவாக தெரியும் ஆகன விட சோடியம் பெரிசு. சரியா இல்லையா ஆகன விட சோடியம் பெரிசு. ஆனா இங்க இவர் என்ன சொல்ல வர்றார் ஆகன விட சோடியம் பெரிசு என்று சொன்னால் பொட்டாசியம் ஆகன விட சின்னது. சோ இந்த பொட்டாசியம் கட்டாயம் என்ன செய்ய போகுது ஆகன இந்த பொட்டாசியம் கட்டாயம் என்ன செய்ய போகுது இந்த சோடியத்தை விட சின்னதா தான் இருக்கு. பொட்டாசியம் பிளஸ் இந்த ஆறு. சோ அந்த கூட்டு என்ன சொல்லுது சோடியத்தை விட பெரிசு என்று சொல்லுது இல்ல புள்ளியான கூற்று. முதலாவது கூற்று வந்து புள்ளி. இரண்டாவது சோடியம் அணுவின் பயன்பாடு கரியேற்றமானது K+ அயனின் அப்பெருமானத்தை விட பெரியது என்று சொல்றாங்க. சோ இந்த பயன்பாடு கரியேற்றம் சொன்னா என்னன்னு கேட்டா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு சமன்பாடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பயன்பாடு கரியேற்றம் சமன் அவர் அணுவெண் மைனஸ் திரை விளைவு இல்லையா. பயன்பாடு கரியேற்றம் சமன் அணுவெண் மைனஸ் திரை விளைவு. சோ இந்த அணுவெண் அப்படின்னு சொல்றது வந்து அவரோட சோடியமா இருந்தா 11 அதே போல பொட்டாசியம் சொன்னா 19 அதுல எந்த மாற்றமும் இல்லை. திரை விளைவு என்று சொல்றது என்னன்னு கேட்டால் அவரோட வெளியோட்டு இலத்திரனை தவிர மற்ற எல்லா இலத்திரனையும் கூட்டுங்க அதான் திரை விளைவு. அப்படி மைண்ட்ல வச்சுக்கணும். சோ சோடியம் இருந்தா சோடியத்தின் இலத்திரன் 1s2 2s2 2p6 3s1 இல்லையா 1s2 2s2 2p6 3s1 அதுல ஆக வெளியோட்டு இலத்திரனை மட்டும் நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இலத்திரன் இருக்க போகுது 10 இலத்திரன் இருக்க போகுது. சோ அந்த 11ல இருந்து 10 கழிங்க என்ன வரும் 1 வர போகுது. இதுதான் சோடியத்தின் பயன்பாடு கரியேற்றம் +1 சோடியத்தின் பயன்பாடு கரியேற்றம். ஆனால் பொட்டாசியத்தை யோசிச்சீங்களா பொட்டாசியத்துக்கு என்ன வரப்போகுது 1s2 2s2 2p6 3s2 3p6 பொட்டாசியம் பிளஸ்க்கு வந்து 3p6 வரைக்கும் வரப்போகுது இல்லையா. ஆனால் மூணாவது சக்தி மட்டத்தை விட்டுருவோம். அப்ப உள்ளுக்கு இருக்கிற ரெண்டாவது சக்தி மட்டத்தை மட்டும் தான் பார்க்கணும். சோ 19ல இருந்து எத்தனை இலத்திரன் கழிக்கிறோம் 10 இலத்திரன் கழிக்க போறோம். சோ 9 பிளஸ் என்ன செய்ய போகுது இந்த பொட்டாசியம் பிளஸ் பயன்பாடு கரியேற்றமாக வரப்போகுது.
சோ பொட்டாசியம் பிளஸ்க்கு தான் பயன்படு கரையேற்றம் கூட. சோ முதலாவது இரண்டாவது கூற்றும் இங்கே பிழையாக இருக்கும். சோ விட வந்து அஞ்சாவதாக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கும் கிளியரா விளங்கிருக்கும் சொல்லி நம்ம ஓகே. அடுத்து 44வது SO3 மூலக்கூறானது தல முக்கோண வடிவமுடையது. சரியா பிள்ளையான கட்டா எஸ் தெளிவாக தெரியும். SO3 மூலக்கூறின் வடிவத்தை நீங்க வரைஞ்சு பாத்தீங்களா இருந்தா அட லூயிஸின் கட்டமைப்பு வரைஞ்சு பாத்தீங்களா இருந்தா கந்தகத்தை சுற்றி எப்படி இருக்க போது கந்தகம் வந்து இந்த மாதிரி SO3 இந்த வடிவம் இருக்கு போது. சோ இது தல முக்கோண வடிவம் கேட்டா SO3 மூலக்கூறு தல முக்கோணமானது. எஸ் சரியானது. இரண்டாவது SO3 இல் மைய அணு தனிச்சோடிகளை கொண்டிருக்கும். சரியா பிள்ளையான இல்ல வடிவத்தை பார்த்த உடனே சொல்லலாம் அப்ப தனிச்சோடி எதுவுமே இருக்க போறல. சோ முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழை. விட வந்து மூலமாக இருக்கும். சரியா இல்லை. அடுத்து NgNO3 twice ஆனது NaNO3 பார்க்க வெப்ப உறுதியானது. சரியா பிள்ளையான கேட்டா என்ன செய்யும் இதே மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். NgNO3 twice அது தந்திருக்கிறது யார் ரெண்டு வினாக்கள் NgNO3 twice அதே போல NaNO3 இந்த ரெண்டு பேரையும் செக் பண்ணிக்கிறதா ரெண்டு பேர்லயுமே இருக்கிற மறையில இந்த மாற்றம் நம்ம யாரை பத்தி மட்டும் கேட்கணும் இந்த கற்றாயனை பத்தி மட்டும் தான் கேட்கணும். சோ கற்றாயன்ல வந்து இந்த ரெண்டு பேரையும் செக் பண்ணிக்கிறாங்க. மெக்னீசியம் சோடியம் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஏற்றம் யாருக்கு கூட கேட்டா மெக்னீசியத்துக்கு தான் ஏற்றம் கூட. ஏற்றம் வந்து மெக்னீசியத்துக்கு கூட. அதை வச்சு மட்டுமே முடிவெடுத்துக்கலாம். மெக்னீசியத்துக்கு ஏற்றம் கூட இருக்கிறதால இந்த முனைவாக்க வலு யாருக்கு கூட வரும் மெக்னீசியத்துக்கு கூட வரும். முனைவாக்க வலு மெக்னீசியத்துக்கு கூட வருவதால் முனைவாக்கம் மெக்னீசியத்துக்கு வந்து விஷயங்கள் கூட வரும். சோ முனைவாக்க மெக்னீசியத்துக்கு கூட சொன்னால் அயன் தன்மை விஷயங்கள் மெக்னீசியத்துக்கு குறைவாக இருக்கும் போது சோ அயன் தன்மை குறைஞ்சாலும் வெப்ப உறுதி விஷயம் குறைவாக இருக்கும். சோ NgNO3 twice விஷயம் வெப்ப உறுதி குறைவாக இருக்கும். கூற்று என்ன சொல்லுது NgNO3 twice வெப்ப உறுதி கூட என்ன சொல்லுது இல்ல புள்ளியாக கூற்று இல்லையா. சோ கூற்று கொண்டு வந்து கொள்ளும். இரண்டாவது கூற்று என்ன சொல்லுது ஏற்றம் அதிகரிப்புடனும் கற்றாயன்களின் ஆரை குறைவடைதலுடனும் முனைவாக தன்மை அதிகரிக்கும். சரியா புள்ளியாக கேட்டா கற்றாயன் என்று சொல்லி வந்தாலே அது முனைவாக்க வலு முனைவாக தன்மை என்று சொல்லி அந்நயன். சோ இங்க முனைவாக தன்மை என்று சொன்னார் இல்ல புள்ளியாக கூற்று. சோ விட வந்து அஞ்சாவதாக இருக்கும் இல்லையா. கற்றாயனாக இருந்தால் முனைவாக்க வலு என்று சொல்லி வைக்கணும். அவர் வந்து முனைவாக தன்மை என்று சொன்னார் இல்ல புள்ளியாக கூற்று. அடுத்தது 46வது கேள்வி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியில் நிகழும் சுயாதீன தாக்கம் எப்போதும் என்திரபி அதிகரிப்புடன் நிகழும். சோ சுயாதீன தாக்கம் சொன்னால் டெல்டா ஜி மைனஸா இருக்கணும். சரியா இல்லையா. டெல்டா ஜி வந்து மைனஸா இருக்கு. ஆனால் டெல்டா ஜி வந்து மைனஸா இருக்கிறதுக்கு கம்பல்சரி வந்து டெல்டா எஸ் வந்து பிளஸ்ஸா இருக்கணும் ஏதாவது இருக்கா இல்லதானே. டெல்டா எஸ் வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். சோ இங்க வந்து கட்டாயம் அது வந்து என்திரபி அதிகரிப்புடன் நிகழும் சொன்னதால அது வந்து புள்ளியான கூற்றாக இருக்கு. இரண்டாவது டெல்டா எச் டெல்டா எஸ் ஆகியவற்றின் கூட்டு விளைவு சுயாதீன சக்தி மற்றும் சுயாதீன சக்தி மாற்றம் டெல்டா ஜியினால் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா எச் பிளஸ் டி இன்டு டெல்டா எஸ் என பெற முடியும். சமன்பாடு பிள்ளையா இல்லையா மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் வரணுமா இல்லையா அவ்வளவு நான் வேற எதுவுமே யோசிக்கிறேன். சோ 46வது வந்து ரெண்டு கூற்று மேப்பில் விட வந்து அஞ்சாவதாக இருக்கு. சரியா சரியா. அடுத்து 47வது கேள்வி கத்தோட்ட கதிர்கள் காந்த புலத்தில் வடமுனைவையோ தென்முனைவையோ நோக்கி திரும்பல் அடையாது. கத்தோட்ட கதிர்கள் வந்து காந்த புலத்துல வடமுனைவையோ தென்முனைவையோ நோக்கி திரும்பல் அடையாது. ஆனால் வளைந்த பாதையில் முன்னேற்று. சரியா புள்ளியான கேட்டா உனக்கு தெளிவாக தெரியும். ஏற்றமுடைய கூறுகள் எல்லாம் என்ன செய்யும் மின்புலத்துல மின் தட்டை நோக்கி திரும்ப போகுது இல்லையா. ஒரு மறையேற்றமுடைய கூறா இருந்தால் நேர்தட்டை நோக்கி திரும்பும். ஒரு நேரேற்றமுடைய கூறா இருந்தால் மறைத்தட்டை நோக்கி திரும்பும். இது வந்து ஏற்றமுடைய கூறுகள் செய்யக்கூடிய வேலை அந்த தட்டுகளை நோக்கி திரும்பும். ஆனால் ஒரு காந்த மண்டலத்தை வச்சு சொன்னால் ஒரு நாள் என்ன செய்யாது ஏற்றமுடைய கூறுகள் மண்டலத்தின் அந்த தட்டுகளை நோக்கி ஒரு நாள் என்ன செய்யக்கூட திரும்ப போடும். அது எப்பவுமே என்ன செய்யும் மண்டலத்துக்கு செங்குத்தாகத்தான் திரும்பும். சோ கத்தோட்டு கதிர் எடுக்க மறந்தால் கத்தோட்டு கதிர் ஒரு எதிரேற்றமுடைய ஒரு கூறு. சோ நம்ம அதை காந்த மண்டலத்துக்குள்ளால செலுத்துவமாக இருந்தா என்ன செய்யாது ஒரு நாள் வடமுனைவையோ தென்முனைவையோ நோக்கி ஒரு நாளும் திரும்ப போயிடும். அவர் என்ன செய்வார் அந்த மண்டலத்துக்கு செங்குத்தாக ஒரு வளைந்த பாதையில தான் முன்னேறி போக போறார். சரியா புரியுது. சோ அந்த கூற்றப்ப என்ன சொல்லுது முன்னேறி சொல்லிக்க சரியான. இரண்டாவது கூற்றம் கத்தோட்டு கதிர்கள் எதிரேற்றமுடையவை. சரியா புரியுது. எஸ் கத்தோட்ட கதிர் எதிரேற்றமுடையது. அப்படி எதிரேற்றமுடையதாக இருக்கிறதன் காரணமாகத்தான் இந்த காந்த புலத்தில் என்ன செய்து அவர் திரும்பல் அடைகிறார். சோ விட வந்து முதலாவதாக இருக்கும். ரெண்டு கூற்றும் சரி விட வந்து முதலாவதாக இருக்கும். சோ அடுத்தது 48வது ஒரு மூடிய தொகுதியில் பனிக்கட்டி உருகி நீராக மாறும் போது வெளிச்சூழலின் என்திரபி அதிகரிக்கிறது. ஒரு மூடிய தொகுதி என்று சொல்லிட்டார். சோ மூடிய தொகுதி என்ன கன்செப்ட் சட பொருட்களை வெளியே பரிமாற்ற இயலாது சக்தி மட்டும் பரிமாற்றப்படும். சோ அப்படி சக்தி மட்டும் பரிமாற்றப்படுற சந்தர்ப்பத்துல
அந்த தொகுதிக்குள்ள பனிக்கட்டி உருகி நீராக மாறணும். தொகுதிக்குள்ள பனிக்கட்டி உருகுது என்று சொன்னால் பனிக்கட்டி உருகணுமாக இருந்தால் சக்தி என்ன செய்யப்படணும்? உறிஞ்சப்படும். சரியா இல்லை? சக்தி வந்து உறிஞ்சப்படும். சோ சக்தி எங்க இருந்து உறிஞ்சப்படும்? சூழல்ல இருந்துதான் சக்தி உறிஞ்சப்படும். சோ சூழல் என்ன செய்யுது? சக்தி வந்து குறைவடையும். சோ சூழல்ல சக்தி குறைவடையுது என்று சொன்னால் சூழல் என்ட்ரோபி என்ன செய்யும்? குறைவடையும். சூழல்ல வந்து சக்தி குறைவடைந்தால் சூழல்ல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளுடைய இயக்கம் குறைவடையும். எனவே சூழல்ல என்ட்ரோபி என்ன செய்யும்? குறைப்போது. ஆனா கூற்று என்ன சொல்றார்? வெளிச்சூழலின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது இல்ல புலியான கூற்று இல்லையா? அடுத்தது கூற்று 2 என்ன சொல்லுது? முதலாவது கூற்று வந்து புல். இரண்டாவது கூற்று என்ன சொல்லுது? தொகுதியில் இருந்து சூழலுக்கு வெப்பம் பரிமாற்றப்படும் போது வெளிச்சூழல் மூலக்கூறுகளின் சுயாதீன இயக்கம் அதிகரிக்கிறது. எஸ், தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்பம் வழங்கப்படுமாக இருந்தால் அந்த சூழல்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்கம் என்ன செய்வது? அதிகரிக்க போகுது. ஏன்? வெப்பம்ங்கிறது ஒரு சக்தி இல்லையா? இந்த சக்தியை வாங்கி மூலக்கூறு அதிகமாக அசைய தொடங்கும். சோ சுயாதீன இயக்கம் அதிகரிக்கும். எஸ், இரண்டாவது கூற்று வந்து சரி. முதலாவது கூற்றுக்குள்ள இரண்டாவது கூற்று சரி. விட வந்து 4வது இல்லையா? அடுத்து 49வது கேள்வி. பிவி சமன் என்ஆர்டி ஆனது இலட்சிய வாயுக்களுக்கும் வந்தர்வாலிஸ் சமன்பாடானது மெய்வாயுக்களுக்கு மட்டுமே பிரயோகிக்க முடியும். சரியா புரியான்னு கேட்டா நீங்க கேசஸ் தெளிவாக படிச்சிருப்பீங்க. பிவி சமன் என்ஆர்டிங்கிறது இலட்சிய வாயுவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிடுமே, அது சரி. ஆனால் வந்தர்வாலிஸ் சமன்பாடு என்ன செய்யலாம்? இலட்சிய வாயுவுக்கும் யூஸ் பண்ணலாம், மெய்வாயுவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் இந்த இந்த வந்தர்வாலிஸ் சமன்பாடுல என்ன இருக்கும்? மெய்வாயுக்களுக்கான திருத்தம் இருக்க போகுது. அந்த திருத்தத்தின் காரணமாக அந்த மெய்வாயுக்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப இலட்சிய வாயுக்கு யூஸ் பண்ண இயலாதான்னு கேட்டால் எஸ், யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்றது? இந்த திருத்தம் எல்லாம் பூஜ்ஜியமாக மாறும். இலட்சிய வாயுவாக இருந்தால் திருத்தம் எல்லாம் பூஜ்ஜியம். சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்தர்வாலிஸ் சமன்பாடு வந்து பிவி சமன் என்ஆர்டியாக மாறும். சரியா? சோ அந்த வந்தர்வாலிஸ் சமன்பாடு நம்ம 2 பேருக்குமே யூஸ் பண்ணலாம். இலட்சிய வாயுவுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே போல மெய்வாயுவுக்கும் யூஸ் பண்ணலாம். சரியா? சோ ஆனா முதலாவது கூற்று என்ன சொல்லுது? மெய்வாயுக்களுக்கு மட்டும்தான் பிரயோகிக்கலாம்னு சொல்றாரு. இல்ல புலியான கூற்று. சோ 49ல முதலாவது கூற்று வந்து புலியான கூற்று. இரண்டாவது கூற்று, மெய்வாயுக்களுக்கும் இலட்சிய வாயுக்களுக்கும் இடையிலான விலகல்களை நிவர்த்தி செய்யும் வகையான திருத்தங்களை வந்தர்வாலிஸ் சமன்பாடு உள்ளடக்கிறது. எஸ், அந்த திருத்தம் இருக்கிறதன் காரணமாக தான் நம்ம என்ன செய்வோம்? இந்த வந்தர்வாலிஸ் சமன்பாடு நம்ம மெய்வாயுக்களுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ விட வந்து முதலாவது கூற்று புல, இரண்டாவது கூற்று சரி. விட வந்து 4வது. ஏதாவது குழப்பம் இருக்கு. அடுத்தது 50வது கேள்வி. இது வந்து வழக்கமாக பாஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்க ஒரு கேள்வி தான் இல்லையா? வழக்கமாக இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. நமக்கு தெளிவாக இந்த ஐடியா தெரியும். சோ குளோரினின் ஒட்சி அமிலங்களின் அமில இயல்பு HOCl, HClO2, HClO3, HClO4 என்றவாறு அமையும். சரியா புரியாது? நம்ம தெளிவாக சொல்லணும். HOCl, HClO2 இந்த ரெண்டு வந்து மென்னமிலமாக இருக்கும். ஆனா HClO3, HClO4 இந்த ரெண்டு பேரும் வந்து வண்ணமிலமாக இருக்கும். இந்த அமிலத்தன்மை இப்படி கூடிக்கிட்டே போகும். எஸ், முதலாவது வந்து சரி. இரண்டாவது கூற்று என்ன சொல்றா? குளோரினின் மின்னெதிர்த்தன்மை HOCl, HClO2, HClO3, HClO4 என்றவாறு அமையும். நீங்க வந்து இதுல இருக்கிற எல்லா ஒட்சி அமிலங்களுக்கும் கட்டமைப்பை வரைஞ்சி பாத்தீங்களா இருந்தால் குளோரின் கலப்பு வந்து எல்லாருக்குமே சமனா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். குளோரின் கலப்பு வந்து எல்லாருக்குமே சமனா இருக்கும். அதே போல குளோரின் ஏற்றமும் வந்து எல்லாருக்குமே சமனா இருக்கும். சோ உங்களுக்கு தெரியும், ஒரு சேர்வையில் இருக்கக்கூடிய ஒரு அணுவின் மின்னெதிர்த்தன்மை கதைக்கேசனா நம்ம என்ன செய்வோம்? 3 கெட்ஸ் பார்க்க போறோம். முதலாவது வந்து அவரை கலப்பை பத்தி கதை. சோ கலப்பு சமனா இருந்தா நம்ம ரெண்டாவது யாருக்கு போவோம்? ஏற்றத்துக்கு போக போறோம். ஏற்றமும் சமனா இருந்தா மூணாவது ஒட்சியேட் நிலைக்கு போக போறோம். சரியா? இதுல வந்து கலப்பை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற 4 பேர்லயுமே இருக்கிற குளோரின் கலப்பு சமனா இருக்கும். சோ கலப்பு சமன் அடுத்தது எங்க போகணும்? நம்ம ஏற்றத்தை பார்க்கணும். சோ ஏற்றமும் வந்து எல்லாருக்கும் என்ன செய்வது? சமனாகத்தான் இருக்கும். சோ மூணாவதாக நம்ம கிடைக்கிற விஷயம் தான் என்ன? இவர ஒட்சியேற்ற நிலை. சோ ஒட்சியேற்ற நிலை வந்து HOCl ல வந்து +1 இருக்கும், HClO2 ல வந்து +3 இருக்கும், HClO3 ல வந்து +5 இருக்கும், HClO4 ல வந்து +7 இருக்கும். சோ இந்த ஒட்சியேற்ற நிலை கூடுற இந்த திசையில அப்படியே என்ன செய்யும்? இவர மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். சோ இரண்டாவது கூற்று வந்து சரி. இப்படி மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கிறதன் காரணமாகத்தான் என்ன செய்யும்? இந்த அமில வலிமை அதிகரிக்கும். ஏன் இப்படி அதிகரிக்கும்? எப்பயாவது யோசிச்சு ஏன் வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகரிச்சா அமில வலிமை கூடணும்? எப்பயாவது யோசிச்சு நோமலா கொஞ்சம் காமிச்சு கவனிச்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுறேன் ஒரு HOC, ஒரு HOC இதான் இவர கட்டமைப்பு. சரியா? இந்த HOCl வந்து ஒரு அமிலமாக தொழிற்படணுமா இருந்தா என்ன செய்யும்னா, HOCl ஒரு அமிலமாக தொழிற்படணுமா இருந்தா இந்த ஐதரசன் வந்து H+ ஆக விடுவிக்கப்படும். சரியா? இந்த ஐதரசன் வந்து H+ ஆக விடுவிக்கப்படும். இந்த ஐதரசன் வந்து H+ ஆக விடுவிக்கப்படணும்னு சொன்னா இங்க இருக்கிற இடத்துல இந்த ஆக்சிஜன் அகர நோக்கி கவர்ந்துக்கும்.
சோ இந்த ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரான் அவர் நோக்கி கவருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐதரசன் இலகுவாக பிடிக்கும். சரியா? சோ இந்த ஆக்சிஜன் கவர்தல் எப்ப கூட வரும்னு கேட்டா இந்த ஆக்சிஜனோட இருக்கிற இந்த குளோரின் எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரான் அவர் நோக்கி கவருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்சிஜன் என்ன செய்யும்? அதிக அளவுக்கு இதை நோக்கி கவரும். சரியா புரியுது? நீங்க அந்த குளோரின் அதிக அளவு இலத்திரன் உறிஞ்சி கொண்டால் அவரை பக்கம் இழுத்து கொண்டால் இந்த ஆக்சிஜனுக்கு இலத்திரன் பற்றாக்குறை வருது. அப்ப அவர் இலத்திரன் தேவை நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த இலத்திரன் அவர் பாவிச்சு எனக்கு சொல்லுங்க. இந்த குளோரின் இந்த பிணைப்பு இலத்திரன் அவரை நோக்கி இழுக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மின்னெதிர்த்தன்மைன்னு சொல்லுவோம். மின்னெதிர்த்தன்மை சொல்லுவோம். சோ இந்த குளோரின் மின்னெதிர்த்தன்மை கூடுமாக இருந்தால் இந்த பிணைப்பு இலத்திரன் இவரை நோக்கி வார ஆற்றல் நல்லாவே கூட போகுது. சோ இந்த ஆக்சிஜன் இந்த பிணைப்பு இலத்திரன் இழுக்கிற ஆற்றல் அதிகரிக்க போகுது. சோ இந்த H+ விடுவிக்கிற ஆற்றல் நல்லாவே கூட போகுது. சோ இந்த மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்குமாக இருந்தால் அமிலத்தன்மை செய்யும் அதிகரிக்கும். சோ ரெண்டு கூற்றும் சரி. விட வந்து ஒரு தெளிவான விளக்கம் இருக்கிறதால முதலாவது விட தெரியும். ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கா? கிளியரா இது வரைக்கும்? சோ அடுத்த கேள்வி. சோ அத முடிச்சாங்க. அடுத்தது எங்க வரும்னு கேட்டா 31வது கேள்வி. அந்த ஓர்டரை பழகிக்கணும். 31வது கேள்வி. சோ 31வது கேள்வி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு தந்திருக்காரு இல்லையா? ஒரு கட்டமைப்பு, ஒரு பென்சீனோட சேர்ந்து ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு தந்துட்டு வந்து அவர் கேட்கிற கேள்விகளை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணணும். இது வந்து இப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரி கேள்விகள் வாழ கொஞ்சம் கூடிய தான் இருக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ். சரியா? சோ பாத்துக்கொள்ளுங்க. அவர் தந்த கட்டமைப்பை செக் பண்ணி ஒரு பென்சீன் வளையம். இந்த பென்சீன் வளையத்தில் எங்க இருக்குன்னு ஒரு பென்சீன் வளையம். இந்த பென்சீன் வளையத்துல ஒரு CH கூட்டம் இணைஞ்சிருக்கு. ஒரு CH கூட்டம். அந்த CH கூட்டத்துல டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட்ல வந்து சேர்த்து இன்னொரு CH கூட்டம், இங்க ஒரு CHO கூட்டம். இப்படி நினைச்சிருக்கு இல்லையா? இதான் அவர் சொல்றா இது வந்து கார்பன் A என்று சொல்றாரு. இந்த கார்பனை B என்று சொல்றாரு. இந்த கார்பனை C என்று சொல்றாரு. அதே போல இந்த கார்பன் வந்து D என்று சொல்றாரு. சரியா? இப்ப முதலாவது கேள்வி. இந்த மூலக்கூறு தொடர்பாக உண்மையான கூற்று எதுங்கிறதா கேள்வி. முதலாவது ABCD என பெயரிடப்பட்ட கார்பன் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். சரியா புரியா? செக் பண்ணி பாருங்க. அந்த எல்லா கார்பனுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணால் எல்லா கார்பனுமே sp2 கலப்புடைய கார்பனாக இருக்கும். எல்லா கார்பனுமே என்ன கலப்பு? sp2 கலப்பு. சோ sp2 கலப்புன்னு சொன்னால் அவரோட வடிவம் என்ன இருக்கும்? தள முக்கோணமாக இருக்கும். சோ எல்லாருமே ஒரே தள மூலக்கூறுகளாக இருக்கும். எல்லாருமே ஒரே தளத்தை சேர்ந்த அணுக்களாக இருக்கும். சோ ABC இந்த 4 பேரும் ஒரே தளம் சொன்னா சரியான. இரண்டாவது, இம்மூலக்கூறில் அனைத்து கார்பன் அணுக்களும் sp2 கலப்பு இல்லை. ஏஸ்னா இப்ப சொன்னதான் sp2 கலப்பாக இருக்கும். சோ இது sp2 கலப்பு, அதே போல இது sp2. நீங்க எல்லாரையும் செக் பண்ணி பார்க்கலாம். sp2 கலப்பாக இருக்கும். சோ ரெண்டு கூற்று B-யும் சரி. கூற்று C என்ன சொல்லுது? இம்மூலக்கூறில் 7 கார்பன் அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படும். அப்படியே செக் பண்ணுங்க. இங்க வந்து 6, இங்க வந்து 7, 8, 9. 9 கார்பன் அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கும். இது 7ன்னு சொல்றதால புரியாது. கூற்று D என்ன சொல்லுது? பென்சீன் வளையத்தில் உள்ள கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு நீளமும் P, C என பெயரிடப்பட்ட கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு நீளமும் ஒன்றுக்கொன்று சமனாகும். அப்படியா கேட்டால் நீங்க பிணைப்பு நீளம் நம்ம எதை வச்சுக்காதப்ப பிணைப்பு வரிசை வச்சு இல்லையா? சோ இங்க இருக்கிறது வந்து பரிவுக்குரிய ஒரு பிணைப்பு, பரிவடைந்த இரட்டை பிணைப்பு. சோ கிட்டத்தட்ட நீங்க 1.3 அல்லது 1.5 அந்த மாதிரி இந்த பிணைப்பு வரிசை நம்ம கிடைக்கும். ஆனால் இந்த டபுள் பாண்ட் வந்து பரிவடையாது. சோ இவர பிணைப்பு வரிசை வந்து 2 ஆகும். உங்களுக்கு தெரியும் பிணைப்பு வரிசை கூடினா என்ன செய்யும்? பிணைப்பு தூரம் குறையும். சோ இவருக்கு வந்து பிணைப்பு தூரம் குறைவா இருக்கும், இவருக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா கூற்று வந்து சமனா இருக்குன்னு சொல்லி இல்ல புரியாது இல்லையா? பிணைப்பு வரிசை பத்தின ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நம்புறேன். சோ அந்த பிணைப்பு வரிசை தேவைப்படுற இடங்கள் நம்ம சாதிக்கலாம். இங்க வந்து பிணைப்பு வரிசை அவர் வந்து பரிவடைந்த இரட்டை பிணைப்பு, இது ஒரு அப்படியே இருக்கிற ஒரு இரட்டை பிணைப்பு. சோ பரிவடைந்த இரட்டை பிணைப்புகள பிணைப்பு வரிசை குறைவா இருக்கும். சோ இவர் பிணைப்பு வரிசை குறைவாகவும் இவர பிணைப்பு வரிசை கூடவாகவும் இருக்கும். சோ பிணைப்பு வரிசை கூடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் பிணைப்பு நீளம் குறையுது. அதான் அந்த கருத்து. சரி. சோ 31வது கேள்வி A, B மட்டும் சரி. விட வந்து முதலாவதாக இருக்கும். A, B மட்டும் சரி. விட வந்து முதலாவதாக இருக்கும். ஏதாவது அடுத்து 32வது கேள்வி என்ன சொல்ல வர? ஆக்சிஜன் 16. ஆக்சிஜன் 16. 16 நிமிஷம் அவர் அணுவெண் தெரியும் 8 இல்லையா? அணுவெண் 8. நைதரசன் 15. நைதரசன் வந்து என்ன 7, அவர் 15. இப்படி இருக்கிற ரெண்டு பேர் ஆகியவற்றை கொண்ட அயன்கள் கீழே தரப்பட்டுள்ளது.
அவற்றில் எது ஸ்டேஜ் எவை எலக்ட்ரான் எண்ணிக்கையிலும் பார்க்க கூடிய நியூட்ரன் எண்ணிக்கை கொண்டிருக்கும். சோ இந்த அவர் தந்திருக்கிற சில அயன்கள் இருக்குமா, அந்த அயன்கள்ல வந்து எலக்ட்ரானை விட நியூட்ரன் கூட இருக்கிறது யாருக்கு தான் கேள்வி. சோ முதலாவது NO2+. NO2+ பொறுத்த வரைக்கும் இவர்ல இருக்கிற எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை என்ன சொல்லுவீங்க? நைட்ரஜன் அணுவெண் வந்து 7, அப்ப அதுல 7 எலக்ட்ரான் இருக்கு. ஆக்சிஜன் அணுவெண் வந்து 8, அப்ப 2 ஆக்சிஜன் இருக்குங்கிறதா 16. ஒரு பிளஸ் இருக்கு, அப்ப எலக்ட்ரான் மட்டும் குறைவா இருக்கு. இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 7 + 14 கொண்டு போனா 22 எலக்ட்ரான் வந்து இருக்கு. சரியா? 22 எலக்ட்ரான் இங்க இருக்கு. அதுல எத்தனை நியூட்ரன் இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? ஆக்சிஜன்ல 8 நியூட்ரன், நைட்ரஜன்லயும் 8 நியூட்ரன். எப்படி 14 8 கழிச்சா 8, 12 கழிச்சா 8. சோ ஆக்சிஜன்லயும் 8 நியூட்ரன், நைட்ரஜன்லயும் 8 நியூட்ரன். சோ இப்ப சொல்லுங்க, இந்த NO2+ எவ்வளவு நியூட்ரன் இருக்கு? நைட்ரஜன்ல 8, ஆக்சிஜன்ல வந்து 8 தர 2 16 இஸ் ஈக்குவல் டு 24 நியூட்ரன் வந்து இருக்கு. சரியா? நமக்கு தேவை எலக்ட்ரானை விட நியூட்ரன் கூட இருக்கணும். எஸ், இது வந்து பொருத்தமானதாக இருக்கு. சரியா? அடுத்து N3-. N3- எடுத்த பார்த்தா இதுல வந்து நைட்ரஜன்ல வந்து 7 இருக்கு. சோ 7 தர 3 21, ஒரு மைனஸ் இருந்தா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ இஸ் ஈக்குவல் டு 22 எலக்ட்ரான் இவல இருக்கும். அதோட இவல இருக்கிற நியூட்ரனை செக் பண்ணனும்னா ஒரு நைட்ரஜன்ல வந்து 8 நியூட்ரன். சோ 3 நைட்ரஜன் இருந்தால 24 நியூட்ரன் இவல இருக்கு. சோ இங்கேயும் வந்து எலக்ட்ரானோட நியூட்ரன் கூட இதுவும் சமமான ஆன்சர். சரியா? மூணாவது NO3-. இந்த NO3- எடுத்த மாதிரி நைட்ரஜன்ல இருக்கிற எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 7, ஆக்சிஜன் வந்து 8 தர 3, சோ 24. 8 தர 3 24. அதே போல ஒரு மைனஸ் இருக்குங்கிறதால அதோட அந்த ஒண்ண கூட்ட போறோம். சோ இஸ் ஈக்குவல் டு 32 எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கு. இங்க வந்து 32 எலக்ட்ரான் இருக்க போகுது. ஆனா இவர்ல இருக்கிற நியூட்ரன் செக் பண்ணால் நைட்ரஜன்ல 8 இருக்க போது, ஆக்சிஜன்ல வந்து இங்க எத்தனை இருக்கு? ஆக்சிஜன்ல 8 தர 3 24. சோ இங்க எத்தனை இருக்கு? 32 நியூட்ரன் இருக்கு. இது இந்த கேள்விக்கு பொருத்தமான ஆன்சர் ஆனது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் கேட்டது எலக்ட்ரானை விட நியூட்ரன் கூட இருக்கணும், பட் இங்க சமனா இருக்கு. சோ பொருத்தம் இல்லை. சரியா? அடுத்து O2-. O2-. இவரை பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான், சோ 2 ஆக்சிஜன் 16 எலக்ட்ரான், அதோட 2 மைனஸ் இருந்தால் 2 எலக்ட்ரான் கூட்டணும். சோ 18 எலக்ட்ரான் இங்க இருக்க போகுது. பட் நியூட்ரனை பார்த்தா ஒரு ஆக்சிஜன்ல 8, சோ 2 ஆக்சிஜன் சொல்றதால 16 நியூட்ரன் இருக்கு. இந்த ஏற்றங்களால நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? நியூட்ரன்கள் எண்ணிக்கையில் எந்த ஒரு சேஞ்சுமே வரப்போறோம். சரியா? சோ இதுக்கு விடை வந்து இதுவும் பொருத்தமில்லை. ஏன் நியூட்ரன் வந்து குறைவா இருக்கு. சோ இதுக்கு சரியான விடை வந்து A யும் B யும் மட்டும் விட வந்து முதலாவதாக இருக்கு. சரியா? விட வந்து முதலாவதாக இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கு? அடுத்து 33வது. சோ 32க்கு முதலாவது 33வது. 33வது என்ன சொல்லுது? ஒரு தாக்கத்தின் சுயதன்மை தொடர்பான கூற்றுக்களில் எது ஸ்டேஜ் எவை தவறானவை? கேள்வி என்ன? தவறான கூற்று எதுங்கிறது. கூற்று A என்ன சொல்லுது? டெல்டா G is equal to 0 இருக்கலாம், சுயமாக இருக்கும். அப்படியா? ஒரு தாக்கம் சுயமாக இருக்கும், டெல்டா G வந்து 0 இருக்குமா மைனஸா இருக்குமா? டெல்டா G வந்து மைனஸ் ஆக இருக்கும். இது வந்து 0 சொல்லலாம். இல்ல, 0 வரல சமநிலை. அது பொறுத்து. கூற்று B, உயர் வெப்பநிலைகளில் சுயமாக நிகழ டெல்டா H பிளஸ் டெல்டா S மைனஸ் ஆகவும் காணப்படும். சரியா? புரியாது. இந்த சமன்பாடு உங்களுக்கு அட்டவணை எல்லாமே எழுதி பழக்கப்பட்டிருக்கீங்க. சோ டெல்டா H is equal to delta G is equal to delta H minus T into delta S. இதோட என்ன சொல்லுங்க? delta H plus இருந்தால் delta S வந்து மைனஸ் ஆனா என்ன நடக்கும்? delta S minus இருந்தா மைனஸ் into மைனஸ் அது பிளஸ் ஆகும். சோ இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் இருந்தா delta G வந்து எப்பவுமே பிளஸ் ஆகும். சரியா? இது கூற்று என்ன சொல்றா? உயர் வெப்பநிலைகளில் சுயமாக நிகழ டெல்டா H வந்து பிளஸ் இருக்கணுமா, டெல்டா S வந்து மைனஸ் இருக்கணுமா? அப்படி இருந்தா உயர் வெப்பநிலை சுயமா நடக்குமா? இல்ல, எந்த ஒரு வெப்பநிலையும் சுயமா நடக்காது. சோ கூற்று B வந்து A யும் புல B யும் புல. கூற்று C க்கு வாங்க. எல்லா வெப்பநிலைகளிலும் சுயமாக நிகழ டெல்டா H வந்து மைனஸ் இருக்கணுமா, டெல்டா S வந்து பிளஸ் இருக்கணுமா? சரியானு கேட்டால் இது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ரெண்டையும் கூட்டினா இது எப்பவுமே மைனஸ் இருக்கும். எல்லா வெப்பநிலையிலும் மைனஸ். எஸ், அவர் சொல்றது சரி. சோ இந்த எல்லா வெப்பநிலையிலும் அது சுயமாக நடக்கணும் இருந்தால் டெல்டா H வந்து மைனஸ் ஆகவும் டெல்டா S வந்து பிளஸ் ஆகவும் இருக்கணும். சோ கூற்று C வந்து சரி. சரியா? அதே போல கூற்று D என்ன சொல்றார்? எல்லா வெப்பநிலைகளிலும் சுயமாக நிகழாமல் இருக்க டெல்டா H பிளஸ் இருக்கணுமா,
டெல்டா எஸ் வந்து மைனஸ் இருக்கணுமா? எஸ் சரி, எந்த ஒரு வெப்பநிலையும் அது சுயமாக நிகழாது. சோ இரண்டாவது கூற்று, இந்த கூற்று டி வந்து சரி. கூற்று டி இந்த கேள்விக்கு வந்து சரியானதாக இருக்கு. அதாவது இந்த டெல்டா எச் இது எல்லா வெப்பநிலையிலும் இது பிளஸ்ஸா இருக்குங்கிறத இன்னொரு மாதிரி சொல்லுவது கேட்டால் பித்தாக்கம் சுயமானது இல்லையா? முத்தாக்கம் நடக்கவே நடக்காது. சோ பித்தாக்கம் சுயமானது ஒரு வேர்ட் நம்ம விஷயம் யூஸ் பண்ணுவோம். பித்தாக்கம் சுயமானது ஏதாவது குழப்பம். சோ தெளிவாக கேள்விகள் வந்து என்ன காரணங்கிறத விளங்கி செஞ்சோம்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்படிப்பட்ட கேள்வியாக கேட்டாலும் நம்ம செய்வோம். சோ அந்த கேள்வியை வந்து தவறான கூற்றுதான் கேள்வி. சோ இங்க ஏ பி இந்த ரெண்டு பேரும் புள்ளியானது. சோ விட வந்து முதலாவதாக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கு. ஏ பி இந்த ரெண்டு பேரும் புள்ளியானது. சோ விட வந்து முதலாவதாக இருக்கும். அடுத்து 34வது கேள்வி. இலட்சிய வாயுக்களின் இடைவர்க்க மூல கதியானது. சோ இந்த சி வர்க்கம் பார வர்க்க மூலம் அதுக்குரிய சமன்பாடு வந்து ரெண்டு சமன்பாடு கிடைக்கலாம். ஒன்று வந்து சி வர்க்கம் பார வர்க்க மூலம் சமனருக்கும் 3p d அதுல வர்க்க மூலம் சொல்லலாம். அல்லது இதே சமன்பாடு நம்ம இன்னொரு மாதிரி எழுதலாம். சி வர்க்கம் பார வர்க்க மூலம் is equal to 3rp m அதின் வர்க்க மூலம் சொல்லலாம். சரியா இல்லையா? இந்த ரெண்டு சமன்பாடு சொல்லலாம். இது எப்படி நிரூபிக்கிறதுலாம் நீங்க தியரில ஹைஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறோம். சோ இப்போ என்ன சொல்ல வர முதலாவது இங்க இருக்கிற அந்த 3p ன்னு சொல்றது அமுக்கம், d ன்னு சொல்றது அடர்த்தி, இந்த t ன்னு சொல்றது தனி வெப்பநிலை, இந்த m ன்னு சொல்றது அந்த வாயுவின் மூலத்தின். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்காங்க. இந்த வந்து கூற்று ஏ என்ன சொல்றது? அமுக்கம் அதிகரிக்கையில் இலட்சிய வாயுவின் கதியானது அதிகரிக்கும். சரியா பிள்ளையாடு கேட்டால் தமிழை தெளிவா மைண்ட் வச்சுக்கணும். எப்படித்தான் அவர் மாறி மாறி தந்தாலும் குறித்த ஒரு இலட்சிய வாயுவின் அவர் சென்னாராக இருந்தார், குறித்த ஒரு இலட்சிய வாயுவின் அவர் செலிட்டராக இருந்தால் அங்க வந்து நீங்க எதை மாத்தினாலும் சரி அது இந்த வேகம் வந்து மாறப்படணும். ஒன்றே ஒன்றை தவிர யாருக்கு வெப்பநிலையை தவிர வேற யாருமே அவரை கதியை மாற்றப்படணும். குறித்த ஒரு இலட்சிய வாயு சென்னாராக. அப்படி இல்ல ரெண்டு வேறுபட்ட இலட்சிய வாயுகளை ஒப்பிட்டால் ரெண்டு காரணி என்ன செய்யும் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று வந்து வெப்பநிலை, அடுத்தது வந்து மூலர்த்தி. சோ சமன்பாடை வச்சு பார்த்தா இங்க p இருக்கே சார், இங்க d இருக்கே சார். சோ இது வந்து சி வர்க்கம் வர பாதிக்காதான்னு கேட்டால் உனக்கு தெளிவாக தெரியும். pv is equal to nr. இதுல நம்ம சமன்பாடு எப்படி பார்க்கலாம்? pv is equal to wrt into m. so p is equal to w into v into rt into m. so p is equal to drt into m. சரியா? நீங்க வந்து குறித்த ஒரு வாயு இருந்தா வெப்பநிலையும் மாறல எம்மும் மாறலன்னு சொன்னா பி நேர்விகித சமன் டி ஆக இருக்கும். சரியா இல்லையா? சோ இங்க வந்து நீங்க அமுக்கத்தை எப்படித்தான் மாத்தினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி டியும் மாறும், இந்த பின்னம் மாறுவியாகத்தான் இருக்கும். சோ அமுக்கத்துல ஒரு நாலு நிமிஷம் இருக்கும் ஒரு இலட்சிய வாயுவின் கதி தங்கி இருக்க போறது இல்லை. சரியா? இரண்டாவது, வெவ்வேறு இலட்சிய வாயுக்களுக்கு ஒரே வெப்ப அமுக்க நிலையில் கதியானது வேறுபடும். எஸ் ரெண்டு வேறுபட்ட வாயுக்களுக்கு ஒரே வெப்பநிலை ஒரே அமுக்கத்துல கதி வேறுபடுமான்னு எஸ் வேறுபடும். ஏன்? அந்த கதி வந்து வர்ற மூலத்தின் இவ்வளவு தங்கி இருக்கும். சோ ரெண்டு வேறுபட்ட வாயுக்கள் இருந்தால் கதி சேஞ்ச் ஆகும். எஸ் சரியான கூற்று சி என்ன சொல்லுது? 100 பாகை செல்சியஸில் ஆக்சிஜனின் கதியை விட 50 பாகை செல்சியஸில் H2வின் கதி உயர்வானது. இதுல வந்து சில பேர் என்ன செய்யறா கால்குலேஷனை போட்டு பாக்குறேன் எது சரி எது கூட. சிம்பிளா யோசிக்கிறா. இங்க வந்து ஐதரசன் கதி வந்து தங்கி இருக்கிறது வெப்பநிலையும் மூலத்திலையும் இல்லையா? ஆக்சிஜன் கதி உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் பெருமானம் தந்திருக்கா 100 பாகை செல்சியஸ். சரி, அவரோட மூலத்திலை வந்து 32. அதுவே ஐதரசனுக்கு தந்திருக்கார் 50 பாகை செல்சியஸ். ஆனா அவரோட மூலத்திலை என்ன 2 கிராம். இப்ப என்ன சொல்லுங்க, வெப்பநிலை 2 மடங்குல தான் கிட்டத்தட்ட அதிகரிக்குது. ஆனா அதுவே நம்ம தனி வெப்பநிலை தான் நீங்க போடணும். அப்படி பார்த்தா 2 மடங்கு கூட இங்க இல்லை. சரியா இல்லையா? ஏன் 2 மடங்கு இல்ல? இது வந்து 323, இது வந்து 373. 2 மடங்கா? 2 மடங்கா இல்ல. சோ இது வந்து 2 மடங்கு கூட இல்ல வெப்பநிலை. ஆனால் திணிவை செக் பண்ணிக்கலாம். இவரை விட இவர் வந்து 16 மடங்கு சின்னவர். சரியா இல்லையா? 16 மடங்கு சின்னவர். சோ இவர திணிவு வந்து 16 மடங்கு சின்னதா இருக்கிறதால இவர திணிவு குறைஞ்சால் வேகம் என்ன செய்யும்? கூடும். சோ ஐதரசன திணிவு நல்ல குறைவா இருக்கிறதால வேகம் யாருக்கு கூட வரைக்கும்? ஐதரசனுக்கு தான் கூட வரைக்கும். கூற்று என்ன சொல்றது? ஐதரசனின் கதி உயர்வானது. எஸ் சரி. சரியா இல்லையா? அது குழப்பம் இருக்கு. அடுத்தது கூற்று டி. தரப்பட்ட வாயுவின் அடர்த்தி அதிகரிப்பு கதியானது குறைவடையும். சரியா? அடர்த்தியில கதி தங்கி இருக்குமா? நான் சொன்ன விஷயம் தான் தெளிவா மைண்ட்ல நோட் பண்ணுவேன். ரெண்டு காரணி வெப்பநிலை மூலத்திலையும் இந்த ரெண்டுல மட்டும்தான் என்ன செய்யும் ஒரு இலட்சிய வாயுவின் கதி தங்கி. அதுவே ஒரே குறித்த ஒரு இலட்சிய வாயு சொன்னால் மூலத்தில கூட தங்கி இருக்காது, வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். சரியா பிள்ளையா? அடுத்தது 35வது கேள்வி.
35வது கேள்வி கூற்று ஏ என்று சொல்லுது காரியத்தின் உருகுநிலை வைரத்தை விடக்கூடியது. சரியா புரியான்னு கேட்டா காரியத்தின் உருகுநிலை வைரத்தை விடக்கூடியது. தெளிவா இருக்கணும். உருகுநிலை ஆக போனது யாருன்னு கேட்டா காரியம். வைரத்தை விட காரியத்தின் உருகுநிலை வந்து வைரத்தை விடக்கூடியது. சரியா புரியான்னு கேட்டா எஸ். உருகுநிலை வந்து ஆக போனவர் யாருன்னு கேட்டா காரியத்துக்கு ஆக கூட. அந்த கூற்று வந்து சரியான கூற்று. கூற்று ஏ வந்து சரி. கூற்று பி என்ன சொல்லுது ஒரு மூலகத்திலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி கற்றாயனத்தை உருவாக்குவது அம்மூலகத்தின் முதலாம் அயனாக்க சக்தி எனப்படும். எஸ் சரி. ஒரு மூலகத்திலிருந்து நம்ம இலத்திரனை அகற்றுவோமாக இருந்தால் ஒரு மூலகத்திலிருந்து இலத்திரனை அகற்றி அதை ஒரு கற்றாயனை உருவாக்குறது முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம். எஸ் சரி. பட் இருந்தாலுமே இந்த கூற்று வந்து புலன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் புலன்னு சொல்லுவோம்? இந்த கூற்று வந்து புல. ஏன் புல? என்ன காரணத்தால் இது புலையா இருக்கு? அவர் தெளிவாக சொல்லி இருக்கணும். ஏன்னா ஒரு மூலகத்திலிருந்து இலத்திரனை அகற்ற அயனாக்க சக்தி என்று சொல்றது அவர் தெளிவாக சொல்லணும். வாயு நிலை அணுகுல இருந்து இலத்திரன் அகற்றணும். சும்மா மூலகம் அவர் சொல்லிடணும். அவர் தெளிவாக சொல்லணும். வாயு நிலை அணுகுல இருந்து ஒரு இலத்திரனை அகற்றி ஒரு கற்றையனை உருவாக்கினா தான் அது அயனாக்க சக்தி. சும்மா மூலகம் தான் சொல்லிடாது. என்ன நிபந்தனைங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கு. சரியாடா? சோ கூற்று பி வந்து புலையான கூற்று. கூற்று ஏ சரி. கூற்று பி வந்து புல். கூற்று சி என்ன சொல்லுது ஹீலியம் மிக தாழ்ந்த உருகு நிலையையும் கொதிநிலையையும் கொண்டது. சரியா புலையான கேட்டால் நமக்கு இருக்கிற மூலக்கூறுகள்லயே ஆக சின்ன மூலக்கூறு யாருன்னு கேட்டா ஹீலியம். அந்த ஹீலியத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவர்ச்சி யாருன்னு கேட்டா லண்டன் விசை. சோ லண்டன் விசைய பருமன் எதுல தங்கி இருக்கும்? அந்த மூலக்கூறின் பருமன்ல தங்கி இருக்கும். சோ இவர்ல லண்டன் விசையில மட்டும்தான் இருக்கு. இவர்ல இருக்கக்கூடிய கவர்ச்சி லண்டன் விசை மட்டும்தான். ஆனா அதுவுமே வந்து இவர்ல தான் ஆக குறைவா இருக்க போகுது. சோ இவர்ல கொதிநிலை ஆக குறைவா இருக்கும். அதே போல வந்து உருகுநிலை ஆக குறைவா இருக்கும். எஸ் சரியான. சோ பி ஏ சரி. பி புல. சி சரி. டி சரியா புலையான்னு கேட்டால் புளோரின் ஆனது குளோரினை விட உயர் இலத்திரன் நாட்டம் கொண்டது. சரியா புலையான்னு கேட்டால் தெளிவாக சொல்லணும். ஆவர்த்தன அட்டவணையிலேயே ஆக கூடின இலத்திரன் நாட்டம் உடையவர் யாருன்னு கேட்டா குளோரின். புளோரின். சோ புளோரினுக்கு கூட என்ன சொன்னா இல்ல புல. குளோரினுக்கு தான் ஆகும். சோ பிஎம் டிஎம் சரி விட வந்து 5வதாக இருக்கு. சரியா இல்ல? பிஎம் டிஎம் சரி விட வந்து 5வதாக இருக்கு. அடுத்தது 36வது கேள்வி. 36வது கேள்வி. சில மூலகங்களின் முதலாம் அயனாக்கல் சக்திகள் போரோன், புரோமியம், போரோன், புரோமின், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், நைட்ரசன், புளோரின் என மாறும். இங்க நீங்க எல்லாமே பார்த்துக்க தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் போதும். இந்த அயனாக்கல் சக்தி வரைவுல வந்து இந்த இடத்துல பாஸ்பரஸ் வரப்போகுது, இந்த இடத்துல சல்பர், இந்த இடத்துல புரோமின். சோ பாஸ்பரஸை விட புரோமினுக்கு தான் கூட இருக்கும். ஆனா கூற்று வந்து புரோமின் குறைன்னு சொல்றாரு. சோ கூற்றியே வந்து இதை வச்சே விஷயத்தை முடிச்சிடலாம். சரியா இல்லையா? நிறைய யோசிக்கிறது. இதை வச்சே என்ன செஞ்சா விஷயத்தை முடிச்சிடலாம். சோ கூற்று ஏ வந்து புல. ஏ இங்க வந்து புரோமினுக்கு வந்து பாஸ்பரஸை விட சின்னதுன்னு சொல்றாரு. இல்ல புரோமின் வந்து பெருசா இருக்கும். சோ கூற்று ஏ வந்து புல. கூற்று பி இலத்திரன் நாட்ட சக்திகள் நைட்ரசன், பெரிலியம், மேக்னீசியம் அதிகரிக்கும். சரியா புரியாது? இலத்திரன் நாட்ட சக்தி என்ன செய்யும்? ஆக கூடினது யாருக்கு? இலத்திரன் நாட்ட சக்தி சொன்னால் அகவெப்பத்தாக்குதல் ஆக கூட யாருக்கு கேட்டால் இந்த இரண்டாம் கூட்டம். நைட்ரசனை விட இரண்டாம் கூட்டத்துக்கு என்ன செய்யும்? அகவெப்பத்தாக்குதல் ஆக கூட வரும். அகவெப்பத்தாக்குதல் என்ன செய்யும்? ஆக கூட வரும். சோ இதுல வந்து நைட்ரசனை விட மற்ற இரண்டாம் கூட்டத்துக்கு கூட வரும். அதுலயும் வந்து பெரிலியம், மெக்னீசியம் இப்படி பாத்தீங்கன்னா இருந்தால் பெரிலியத்தை விட மெக்னீசியத்துக்கு என்ன செய்யும்? இலத்திரன் நாட்ட சக்தி வந்து கூட வரும். சோ நைட்ரசன் அடுத்தது பெரிலியம் அடுத்தது மெக்னீசியம் இந்த மாதிரி அதிகரிக்கும். சோ NBMg அதிகரிக்கும். சரியான கூற்று. கூற்று பி வந்து சரி. கூற்று சி என்ன சொல்லுது? SCl4, ICl3, XeFO ஆகியவற்றில் தளத்தில் 4 அணுக்கள் காணப்படும். சரியா புள்ளியான்கள்? நீங்க முதலாவது மட்டும் எழுதி ஆன்சர் புள்ளியான்னு சொல்லலாம். SCl4 என்ன? ஒரு நான்முகி வடிவம். ஒரு நான்முகி வடிவம் இல்லையா? நான்முகி வடிவத்துல ஒரே தளத்தில் 4 அணுக்கள் இருக்குமா நான்முகியில? இல்ல ஒரு 4 விஷயம். சோ அதை மட்டுமே வச்சு நம்ம விடையப்புலன்னு சொல்லி விஷயத்தை முடிச்சிடலாம். சோ கூற்று சி வந்து புள்ளி. கூற்று டி என்ன சொல்லுது? சோ இதோட நம்ம என்ன செய்யலாம்? விட வந்து 5 தான்ங்கறத கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ கூற்று டி நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க. நீங்க சுயமாக யோசிச்சு என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு கமெண்ட்ல போடுறது அது சரியா புரியாது. கூற்று டி. சோ விட வந்து 5. சரியா? அடுத்து 37வது கேள்வி. சில நியம வெப்ப உருளை மாற்றங்கள் தொடர்பிலான பின்வரும் கூற்றுகளில் தவறானவை எது சிலேஷிக்கவே? கூற்று ஏ ஒரு மூலகத்தின் அனைத்து பிரதிருப்பங்களினதும் நியம வெப்ப உருளை பூஜ்ஜியமாகும். சரியா? எல்லாருக்குமே பூஜ்ஜியமானு கேட்டா இல்ல. அரை வெப்பநிலையில எந்த பிரதிருப்பம் உறுதியானதோ அவருக்கு மட்டும்தான் பூஜ்ஜியம். சரியா? காவனுக்கு வந்து காரியத்துக்கு மட்டும்தான் பூஜ்ஜியம், வைரத்துக்கு பூஜ்ஜியம் இல்ல. சோ இந்த கூற்று வந்து புள்ளி. கூற்று ஏ வந்து புள்ளி. இரண்டாவது
எந்த ஒரு மூலகத்தினதும் இரண்டாம் இலத்திரன் நாட்டம் அகவெப்பத்துக்குரியதாகும். சரியா பிள்ளையாட்டு நான் திரும்ப திரும்ப சொல்ற உதாரணம். ஏற்கனவே நீ வெரி பண்ணிட்டாய், நீ அடுத்ததா வீட்டை வந்து இன்னொன்ற கூட்டி போகிறேன்னு ஷுவராகவே உனக்கு எதிர்ப்பு இருக்கு. சரியா இல்லையா? எப்படியுமே முதலாவது கொண்டாட்ட உடைய மாட்டோம். அதே கன்செப்ட் தான். சோ ஒரு இலத்திரன் உன்னோட இருக்குன்னு சொன்னால் ரெண்டாவது இலத்திரன் நீ உள்ளுக்கு கொண்டு போறேன்னு சொன்னால் அந்த இலத்திரன் என்ன செய்யும்? அந்த இலத்திரனை வந்து உள்ளுக்கு வரது தடுக்கும். சோ இது ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கும். சோ எப்பவுமே ரெண்டாவது இலத்திரன் நாட்டம் எல்லா அணுக்களுக்குமே அகவெப்பம் சரியான கூற்று. இரண்டாவது கூற்று வந்து சரியானதாக இருக்கும். கூற்று சிக்கு போகும். அனைத்து ஈரணு மூலக்கூறுகளினதும் அணுவாதல் வெப்ப உள்ளுரை அவற்றின் பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரையின் அரை பங்காகும். சரியா புள்ளியாக அணு ஆதல் வெப்ப உள்ளுரை சொல்லுது. அணு ஆதல் வெப்ப உள்ளுரை சொல்வது என்ன? குறித்த ஒரு கூறு, குறித்த ஒரு வாயு நிலை அணு, அதுல ஆரம்ப நிலை மூலகங்கள் இருந்து தோன்றதான அணு ஆதல் வெப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கார்பன் எடுத்துச்சுன்னா கார்பன்ல வாயு நிலை அணு வந்து கார்பன்ல ஆரம்ப நிலை யாரு? கார்பன் தீவிரத்துல இருந்து இதுதான் கார்பன் அணு ஆதல் வெப்பம். அதே போல ஐதரசன் எடுத்தனால ஐதரசன் வாயு நிலை அணு அவர் ஆரம்ப நிலையான H2 கேஸ் வந்து தோன்றும். இதுதான் அணு ஆதல் வெப்பம். சரியா இல்லையா? சோ இது வந்து half H2 ஆகும். அதுவே Br2 எடுத்து புரோமின் எடுத்தனால புரோமின் வாயு நிலை அணு என்ன செய்யணும்? அவர் ஆரம்ப நிலையான Br2 லிக்விட்ல இருந்து என்ன செய்யணும்? Br2 லிக்விட்ல இருந்து தோன்றும். அது வந்து இந்த அணு ஆதல் வெப்பம். அதே போல அயடின் எடுத்தனால அயடின் வாயு நிலை அணு என்ன செய்யணும்? அவர் I2 சொல்ற திண்ம நிலையில இருந்து தோன்றும். அதான் இவர் அணு ஆதல் வெப்பம். சரியா இல்லையா? சரியா இல்லையா? சோ இப்ப இந்த கூற்றை வாசிச்சு பாருங்க. எந்த ஒரு அனைத்து ஈரணு மூலக்கூறுகளினதும் அணுவாதல் வெப்ப உள்ளுரை அவற்றின் பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரை அரை பங்காகும். சரியா பிள்ளையான்னு கேட்டா இப்ப இந்த கூற்று வந்து இவருக்கு பொருந்தும் இல்லையா? ஐதரசன் ஆரம்பத்துல வாயு நிலை இருக்கா, பிணைப்புடைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. பிணைப்புடைச்சா ஐதரசன் வந்து தோற்கும். சோ இந்த பிணைப்பு பிரிகை வந்து ஒரு மூல் பிணைப்பு உடைஞ்சால் பிணைப்பு பிரிகை சக்தி அது அரை மடங்கு உடையுது. இது இவருக்கு பொருந்தும். ஆனா இவருக்கு வந்து வரும் இங்க வந்து பிணைப்பு பிரிகை சக்தி மட்டுமா இருக்கும்? இல்ல, இந்த புரோமின் ஃபர்ஸ்ட் பலங்கமாகும். அது வந்து வாயு நிலைக்கு மாற்றணும். அதுக்கு பிறகுதான் பிணைப்பு உடைக்கணும். சோ இதுக்கு பொருந்தாது. அதே போல I2 க்கு விஷயம் பொருந்தாது. இது பலன்கள் இது ஆவியாக்கணும், ஆவியாக்கி இந்த பிணைப்பு உடைக்கணும். இந்த I2 பதங்கமாக்கி இந்த பிணைப்பு உடைக்கணும். சோ இவருக்கு வந்து அது டைரக்டாக பொருந்தப்படுது இல்லையா? எல்லாருக்குமே பிணைப்பு பிரிகை சக்தியா இருக்குமான்னு கேட்டா இல்ல. இவருக்கு வந்து பிணைப்பு பிரிகை சக்தியோட ஆவியாத வெப்பமும் சேரப்போகுது. இவருக்கு வந்து பிணைப்பு பிரிகை சக்தியோட பதங்கமாத வெப்பமும் சேரப்போகுது. சோ இந்த கூற்று வந்து கூற்று சி புள்ளியான கூற்றாக இருக்கும். அடுத்தது பதங்கமாதல், அணு ஆதல், பிணைப்பு பிரிகை மற்றும் சாளர வெப்ப உள்ளுரைகள் எப்போதும் நேர்க்கணியங்களாகும். சரியா புள்ளியான்னு கேட்டா பதங்கமாதல் எப்பவுமே நேர்க்கணியம் இல்லையா? ஏன்னா அவரை நம்ம வாயு நிலைக்கு மாத்த போறோம். எப்பவுமே நேர்க்கணுமா? அணு ஆதல் வந்து எப்பவுமே நேர்க்கணுமா? எஸ், அணு ஆதல் வந்து பிணைப்புலாம் உடைக்கிறது எப்பவுமே நேர்க்கணும். பிணைப்பு பிரிகைன்னு சொன்னா ஓகே, பிணைப்பு உடைக்கிறது எப்பவுமே நேர்க்கணுமா? எஸ், அதுவும் நம்ம நேர்ந்து. ஆனால் சாளர வெப்ப உள்ளுரை நேரா மறையான்னு கேட்டா என்ன செய்யும்? பிணைப்பு கூட்ட பிரிகைன்னு சொன்னா அது பிளஸ்ஸா இருக்கலாம், அது மைனஸா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு பிணைப்பு பிரிகைன்னு சொன்னதால அது பிளஸ் தான். சரியா இல்லையா? ஆனால் சாளரம் வந்து பிளஸ்ஸா மைனஸ். சாளகத்தை நம்ம என்ன செய்யலாம்? பிளஸ் ஆகவும் கொடுக்கலும் மைனஸ் ஆகவும் கொடுக்கலும். எப்போதும் நேர்ந்தால இல்ல புள்ளியான. சோ அந்த கேள்விக்கு வந்து ACD இந்த மூணு பேருக்குள்ள விட வந்து 5வது ஆகும் இல்லையா? விட வந்து 5வது ஆகும். அடுத்து 38வது கேள்வி. இலட்சிய வாயு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது எவை சரியானது சரியானவை? கூற்று A, வாயுவின் இடை வர்க்க மூலக்கதி வாயுவின் சார் மூல கூற்று திணிவு அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். சரியா புள்ளியான்னு கேட்டால் இடை வர்க்க மூலக்கதி வந்து 2 காரணில தங்கி இருக்கு. இப்பதான் கழிச்சிருக்கோம். ஒன்று வந்து வெப்பநிலை, அடுத்தது சார் மூல கூற்று திணிவு. ஆனால் சார் மூல கூற்று திணிவு அதிகரிச்சா இடைவர்க்க மூலக்கதி என்ன செய்யும்? அதிகரிக்குமா குறையும்? இடைவர்க்க மூலக்கதி என்ன செய்யும்? குறைவடையும். சார் மூல கூற்று அதிகரிச்சால். ஆனா கூற்று வந்து அதிகரிக்கும் என்று சொன்னார். இல்ல பொறியான கூற்று. கூற்று A வந்து. கூற்று B என்ன சொல்லுது? வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலான தூரம் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாகும். ஒரு பெரிய இலட்சிய வாயுவின் ஆக முக்கியமான கொள்கை என்று சொன்னால் வாயு மூலக்கூறுகளின் பருமன் விஷயம் புறக்கணிக்கும். சோ வாயு மூலக்கூறுகள கனவளவு புறக்கணிச்சுமாக இருந்தால் வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற தூரத்தோட ஒப்பிடக்குள்ள அவர பருமனத்தான் புறக்கணிக்கலாமே தவிர வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை என்ன செய்யலாது? புறக்கணிக்க இயலாது. ஆனா இவர் வந்து சின்னது என்று சொல்றாரு. இல்ல புள்ளியான. அடுத்தது வாயுவினது சராசரி இயக்க பண்பு சக்தியானது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைக்கு நேர் விகித சமனாகும். எஸ், தெளிவாக சொல்லணும். சராசரி இயக்க பண்பு சக்தி தங்கி இருக்கிற ஒரே ஒரு காரணி இது கதியாக இருந்தா 2 காரணி. ஒன்று வந்து வெப்பநிலை, அடுத்தது மூலத்தெரிவு.
ஆனால் சராசரி இயக்க சக்தி சொன்னார் இருந்தால் அது ஒரே ஒரு காரணி யாரு வெப்பநிலை. அதுலயும் இந்த வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொல்றது என்ன கேட்டால் கேள்வினை பத்தி கேட்கிறார். சோ கேள்வி E நேர்வீத சமன் E நேர்வீத சமன் T ஆக இருக்கும். இந்த T தான் என்ன வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. S நேர்வீத சமனா இருக்குன்னு சொன்னா சரியான இல்லையா. சோ விட வந்து C வந்து சரி. Tக்கு போவோம். ஒரே வெப்பநிலையில் மூலக்கூற்று திணிவு கூடிய வாயுவிற்கு மூலக்கூற்று திணிவு குறைந்த வாயுவை விட கதிவர்க்க இடை உயர்வானதாகும். இல்ல திரும்ப 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 அதான் கேட்கிறார். மூலக்கூற்று திணிவு கூடினவருக்கு வந்து கதிவர்க்க இடை கூடன்னு சொல்றார். அப்படியே வருமா? இல்ல, ஒரு நாளுமே அப்படி வர போற இல்ல. மூலக்கூற்று திணிவு கூடினா கதிவர்க்க இடை குறைய போகுது. சோ அந்த கூற்று வந்து குறையான கூற்றா இருக்கும். சோ விட வந்து சரி. சோ விட வந்து 5வது. அடுத்தது 39வது கேள்வி. சுயமாக நடைபெறும் செயல்முறைகள் தொடர்பான கூற்றுக்களில் உண்மையானது உண்மையானது எது சுயமாக நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை. சோ எல்லா சுய செயல்முறைகளும் டெல்டா எஸ் வந்து பிளஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்குமா? கட்டாயமாது இல்ல, எப்பவுமே அப்படி இல்ல. மைனஸ் இருந்தாலுமே சுயமாக நடக்கும். அந்த கூற்று வந்து கூற்று பி என்ன சொல்லுது? எல்லா சுய செயல்முறைகளும் வந்து டெல்டா எச் வந்து 0 விட சின்னதுன்னு சொல்றாங்க. எல்லாமே புறவெப்பத்தாக்கம் சொல்றாங்க. அப்படியா? இல்ல, அகவெப்பத்தாக்கம் சுயமா நடக்கும். சொப்புல 3வது டெல்டா எஸ் வந்து 0 விட பெருசா இருந்தால், அதாவது டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆக இருந்தால், டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆக அமைந்தால் புறவெப்ப செயல்முறையாக இருந்தால் டெல்டா எஸ் வந்து பிளஸ், அதே போல டெல்டா எச் வந்து மைனஸ் இருந்தால் இது எப்பவுமே சுயமா நடக்கும் சொல்லுவாங்க. சரியா புள்ளையா? நம்ம இதுக்கு முதல் தான் பார்த்தோம். டெல்டா எச் மைனஸ் ஆகும், டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆகும் இருந்தால் அது எப்பவுமே சுயமாக நடக்கும். சோ கூற்று சி வந்து சரி. அடுத்து சூழலினதும் தொகுதியினதும் மொத்த எந்திரவி மாற்றம் நேரானதாயின் அச்செயல்முறை சுயமாக நடைபெறும். இந்த கூற்று வந்து என்ன சொல்ல வேண்டும்? தொகுதியினதும் அதே போல சூழலினதும் இந்த 2 பேரையும் எந்திரவி நேராக இருந்தால், 2 பேரையும் எந்திரவி வந்து பிளஸ் இருந்தா அந்த தாக்கம் எப்பயுமே சுயமா நடக்கும். சரியா புரியாது? நீங்க என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? தொகுதியும் பிளஸ் இருக்கணும், சூழலும் பிளஸ் இருக்கணும். என்ன நடக்கும்? எப்ப தொகுதியும் பிளஸ் இருக்கும், சூழலும் பிளஸ் இருக்கும். தொகுதியில எந்திரவி பிளஸ்னா டெல்டா எஸ் பிளஸ்னு டைரக்டா கழிச்சிடலாம் இல்லையா? சூழல்ல எந்திரவி பிளஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? சூழல்ல எந்திரவி பிளஸ் ஆகணுமா இருந்தால் தொகுதியில இருந்து வெப்பம் சூழலுக்கு விடுவிக்கப்படும். சரியா? தொகுதியில இருந்து வெப்பம் என்ன செய்யணும்? சூழலுக்கு விடுவிக்கப்படும். சோ தொகுதியில டெல்டா எஸ் வந்து பிளஸ், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சூழல்ல டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆகணும்னு சொன்னால் தொகுதிக்குள்ள இருந்து வெப்பம் வெளிவிடப்படணும். சோ என்ன தாக்கம்? அது தொகுதியில இருந்து வெப்பம் வெளியே போயிடுச்சுன்னா டெல்டா எஸ் வந்து மைனஸ் ஆகும். ஒரு புறவெப்ப தாக்கத்தை பத்தி கேட்கிறாரு. சரியா? சோ புறவெப்ப தாக்கம் வரதா என்ன சொல்றது வழங்குதா? தொகுதியில என்ட்ரோபி அதிகரிக்குதுன்னா அது எந்த இஷ்யூமே டெல்டா எஸ் வந்து பிளஸ். ஆனா சூழல்ல என்ட்ரோபி அதிகரிக்குதுன்னா தாக்கத்தின் மூலமாக எப்படி சூழல் என்ட்ரோபி அதிகரிக்கும்? சூழலுக்கு வெப்பம் வெளிவிடப்பட்டாதான் சூழல் என்ட்ரோபி அதிகரிக்கும். சரியா புரியுது? சோ சூழலுக்கு வெப்பம் வெளியே போகுதுன்னு சொன்னால் அது என்ன தாக்கமா இருக்கு? ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கு. சோ ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கக்குள்ள டெல்டா எஸ் பிளஸ் இருந்தால் இதே கன்செப்ட் அது எப்பவுமே சுயமாக நடக்கும். சோ அது சரியான. சோ சியும் சரி, டியும் சரி, விட வந்து 3வதாக இருக்கு. சரியா? சரியா? அது 40வது கேள்வி. ஐதரசன் காலல் நிறமாலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்று. சோ சரியான கூற்று நான் முதலாவது கூற்று ஏ என்று சொல்லுது. மீடிரன் அதிகரிக்கும் திசையில் ஒவ்வொரு தொடரிலும் முதல் இரு கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு அதிகரித்து செல்லும். உங்களுக்கு தெரியணும் ஒரு கன்செப்ட். ஐதரசன் நிறமாலையை பொறுத்த வரைக்கும் ஐதரசன் நிறமாலையில வந்து இருக்கக்கூடிய தொகுதிகள்ல வந்து உதாரணத்துக்கு இதை நான் ஒரு பாமர் சொல்லியிருந்தார், இது ஒரு பாமர் சொல்லியிருந்தார். பாமர இந்த தொடர் இப்படி இருக்கும். அதுவே வந்து லைன்மேன் எடுத்ததா இந்த 2 கோட்டுகளில் இருக்கிற இந்த தொடர் வந்து இந்த இடைவெளி வந்து லைன்மேன்ல பாமரை விட கூட வரும். அதே போல இந்த மாதிரி விஷயம் வந்து கூடிட்டு போகுது. சோ சக்தி கூடின தொடர்ல வந்து இவரை விட என்ன செய்யணும் கேட்டால் மீடிரன் அதிகரிக்கிற இந்த திசையில கோடுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி திசை கூடவாக. சரியா? சரியா? பாமரை விட லைன்மேன்ல வந்து கோடுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வந்து கூடவாக இருக்கும். அந்த கூற்று வந்து சரி. இரண்டாவது லைமன் தொடரின் அலைநீளம் மிக குறைந்த கோட்டின் சக்தியிலிருந்து ஐதரசனின் அயனாக்க சக்தியை கண்டோம். சோ லைமன் தொடர்ற அலைநீளம் ஆக குறைந்த சக்தின்னு சொன்னா யாரு? லைமன் தொடர்ற ஆக முதலாவது கோடு, அதாவது ஆக வெளிக்கோடு, அதாவது லைமன் ஆக மீடிரன் கூடின கோடு. சரியா? சோ லைமன் ஆக மீடிரன் கூடின கோடுனா யாரு? லைமன் ஆக கூடின சக்தி உடைய கோடு. சோ ஆக கூடின சக்தியுடைய லைமன் கூட எங்க இருந்து வந்திருக்கு? முடிவிலி சக்தி மட்டத்துல இருந்து வந்திருக்கும். சரியா இல்லையா?
சோ முடிவிலி சக்தி மட்டத்துக்கும் முதலாம் சக்தி மட்டத்துக்கும் இடைப்பட்ட அந்த சக்தி வித்தியாசம் தான் லைன்வெட்ட முதலாவது கோடு, அதாவது அந்த மீட்டர் கூடின கோட்டின் சக்தி வித்தியாசம். அது எதை குறிக்கும்? ஐதரசன் அயனாக்கு சக்தி அல்ல. சோ ஐதரசன் அயனாக்கு சக்தி வந்து அந்த கோட்டை வச்சு கொள்ளையிலுமா இல்லை. சுற்றுச்சூழல் சரியான கூற்றாக. கூற்று சி, நிறமாலை கோடும் ஒவ்வொன்றும் ஐதரச நடுவில் ஒரு சக்தி மட்டத்தின் இல்ல பச்சை புள்ள ஒரு சக்தி மட்டத்தோட ஒரு நாளும் ஒரு கோடு தொடர்பாக இருக்காது. ஒரு கோடு ஒரு நாளும் ஒரு சக்தி மட்டத்தோட என்ன செய்யாது, தொடர்பாக இருக்காது. சோ அப்படி சொன்னா அந்த கூற்று வந்து புள்ள. கூற்று டி என்ன சொல்லுது? ஐதரச நிறமாலை ஒரு கோட்டு நிறமாலையாக. திரும்ப 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 பார்த்த ஒரு விஷயம். ஐதரச நிறமாலை ஒரு கோட்டு நிறமாலையாக இருக்கும். சரியான கூற்று. சோ ஏயும் பியும் டியும் சரி, விட வந்து 5ஆக இருக்கு. சோ மிச்சமா இருக்கிறது இன்னும் 20 கேள்வி தான் மிச்சம் இருக்கு இல்லையா? சோ நிச்சயம் அடுத்து 11வது கேள்வி. சோ இதே ஆர்டர் நீங்க என்ன செஞ்சா போதும், உங்க எக்ஸாம் பேப்பர்ல இதே ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், குயிக்கா என்ன செஞ்சலாம், டைம் வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கலாம். இப்ப 11வது கேள்வில இருந்து திருப்பி வாங்க. என்ன சொல்றா? அயன் முனைவுடைய பங்கீட்டு பிணைப்பு ஈதல் பிணைப்பு ஆகிய எல்லா முதலான இடையிருப்புகளையும் கொண்ட சேர்வை பின்வருவன சொல்லியது. நல்ல ஒரு குறித்தோடு சேர்க்கைகள் எங்க இருக்கணும்? அயன் பிணைப்பு இருக்கணும், அதே போல வந்து பங்கீட்டு பிணைப்பு இருக்கணும், அதே போல ஈதல் பிணைப்பு இருக்கணும். இந்த 3 பேரும் இருக்கக்கூடிய சேர்வைகள் என்னன்னா அயன் சேர்வையை எடுத்து அயன் சேர்வை தெரியும்னா BF3 வெட்டுப்படும், NaCl NH4 twice CO3 இருக்கும், H2CO3 வெட்டுப்படும், NS3BS3 வெட்டுப்படும். இந்த 2 பேர் மட்டும் தான் மிச்சமா இருக்கு இல்லையா? இந்த 2 பேருக்குள்ள முனைவுடைய பங்கீட்டு பிணைப்பு யாரு இருக்கு? NaCl பங்கீட்டு பிணைப்பு இருக்குமாடா? ஒரு 4 இருக்க போறல. சோ NaCl வெட்டியாச்சு. சோ விட வந்து என்னமா? NH4 twice CO3 தான். அவ்வளவுதான். சோ இங்க வந்து எப்படி ஈதல் பிணைப்பு உருவாகும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். NH3 ஓட ஒரு H+ சேர்ந்து NH4+ உருவாகுது என்ன? ஒரு ஈதல் பிணைப்பு. சரியா? சோ இங்க வந்து NH4 twice CO3 தான் இந்த பிணைப்பு விடையாக வந்துச்சு. அடுத்த 12வது கேள்வி. ஒரே வெப்பநிலையில் இரு வாயுக்களின் வேகமும் திரிவும் முறையே C1 C2வும் M1 M2வும் ஆகும். பின்வரும் தொடர்புகளில் சரியானது. வேகத்தையும் திரிவையும் தந்துட்டு தொடர்பு பத்தி கேட்கிறார். வெப்பநிலை ஒரே வெப்பநிலையா இருக்கும். நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். ஒரே வெப்பநிலையில 2 வாயுக்களை நம்ம தொடர்பு படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சக்தி மட்டும். சரியா? 2 வாயுக்களுக்கு ஒரே வெப்பநிலையா இருந்தால் அது என்ன வாயுவா இருந்தாலும் சரி, சக்தி சமனாக இருக்கும். சோ அவர் M1 சக்தி என்ன? half M1 C1 வர்க்கம். இவர சக்தி என்ன? half M2 C2 வர்க்கம். இது ரெண்டும் சமனா இருக்கும். சோ M1 C1 வர்க்கம் சமன் M2 C2 வர்க்கம். விட வந்து முதலாவதாக இருக்கு. சரியா? ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. அடுத்து 13வது கேள்வி. 2 மோல் டெசிமீட்டர் -3 HCl கரைசல் 100 சென்டிமீட்டர். சோ இந்த கேள்வி வந்து நம்ம தெளிவாக செஞ்சிருப்போம். இது நல்ல கேள்வி. மேக்ஸிமம் கேள்விகள் செய்தது வந்து பென் யூஸ் பண்ணாம கொப்பியில வந்து கை வைக்காம இருக்கு. எவ்வளவுக்கு நம்ம டக் டக் டக்னு நம்மளுக்குள்ளேயே ஐடியா எடுத்துக்கொள்றோமோ அவ்வளவுக்கு நமக்கு சரியா? சோ அடுத்த கேள்வி 13வது கேள்வி. 2 மோல் டெசிமீட்டர் -3 HCl. சோ HCl வந்து இருக்கு. அந்த HCl த செறிவு என்ன கேட்டால் 2 மோல் டெசிமீட்டர் -3 HCl இருக்கு. இப்போ என்ன சொல்ல வர? அந்த 2 மோல் டெசிமீட்டர் -3 HCl 100 சென்டிமீட்டர். 2 மோல் டெசிமீட்டர் HCl 100 சென்டிமீட்டர் கனமும் அதே வெப்பநிலையில் உள்ள இன்னொரு 2 மோல் டெசிமீட்டர் -3 யார் எடுக்க போறார்? NaOH எடுக்க போறார். NaOH அவரே 100 சென்டிமீட்டர் கனம். சோ அது HCl 100 சென்டிமீட்டர் கனம், இது வந்து NaOH 100 சென்டிமீட்டர் கனம். இந்த 2 பேரையும் சேர்க்கும் போது பெறப்பட்ட வெப்பநிலை இருக்கும். சோ இந்த 2 பேரையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? ஃபைனலா ஒரு கரைசல் கிடைக்கும். இந்த கரைசல் இப்ப என்ன நடக்குது? HCl வந்து எவ்வளவு இருக்கு? 2 தர 0.2 மோல் HCl இருக்கு. சரியா இல்லையா? சரி, ஓகே. நம்ம தெரிஞ்ச ஃபைனலி அவர மூல அளவு காணலாம். சோ 0.2 மோல் HCl இருக்கு. அதே போல NaOH இருக்கும். அதே மாதிரி 0.2 மோல் NaOH இருக்கு. சோ NaOH 0.2 மோல், HCl 0.2 மோல். இந்த 2 பேரும் தாக்கம் நடந்தா என்ன தாக்கம் நடக்கும்? நீர் உருவாகும். 0.2 மோல் H2O உருவாகும். சரியா இல்லையா? 0.2 மோல் H2O உருவாகும். யாருக்காக குழப்பம் உருவானால் இந்த கரைசல் வந்து எவ்வளவு இருக்க போகுது? 200 சென்டிமீட்டர் கனம் கரைசல்.
இந்த 200 சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலை மாற்றம் வந்து T பாகை செல்சியஸ். சோ என்ன சொல்லுங்க, இந்த 0.2 மோல் நீர் உருவாகும்போது ஏற்பட்ட வெப்ப உருளை மாற்றம் என்ன வரும்? Q is equal to ms delta theta. சரியா புரியுது? ms delta theta. இங்க m என்ன வரும்? 200 சென்டிமீட்டர் கனம். சோ 200 கிராம். 200 தர s தர T என்ன வரும்? T ஆக இருக்கும். டெல்டா தீட்டா வந்து T ஆ இருக்கும். இந்த டைம்ல ஏற்பட்டது 0.2 மோலுக்கு ஏற்பட்ட வெப்ப உருளை மாற்றம் வந்து Q ஆகும். சரியா? இப்ப அடுத்தது என்ன சொல்ல வரா? இதே HCl ல வந்து இதே HCl ல எவ்வளவு எடுக்க போறா? இதே HCl னா அதே 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl ல கனவளவு என்னன்னு கேட்டா 800 சென்டிமீட்டர். 800 சென்டிமீட்டர். இதே HCl ல 800 சென்டிமீட்டர் கனவளவு எடுக்கிறா. அதுக்கு கூட அதே NaOH அதே 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 NaOH அவர கனவளவு 200 சென்டிமீட்டர் எடுத்து. எனக்கு சொல்லுங்க, இங்க இருக்கிற HCl ல மூலளவு என்ன இருக்கும்? 0.8 மோலாக இருக்கும். இங்க இருக்கிற NaOH மூலளவு என்ன இருக்கும்? 0.2 மோலா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேரையும் கலந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு பேரையும் கலந்தா என்ன கிடைக்கும்? இதுக்குள்ள வந்து இந்த ரெண்டு பேரும் தாக்கம் அடையும். சரியா இல்ல? இப்ப தாக்கத்துல எவ்வளவு நீர் உருவாகுங்கிறத வெளிச்சம். இந்த தாக்கத்துல எவ்வளவு நீர் உருவாகும்? இங்க வந்து HCl கூடவா இருந்தாலுமே இருக்கிற NaOH வந்து 0.2 மோல் நீர் உருவாக்குறதுக்கு தான் போதுமா இருக்கு. சரியா இல்ல? சோ இங்க உருவாகும் ஒரு நீரின் அளவு என்ன? அதே 0.2 மோல் நீர் தான் இங்கேயும் உருவாகும். சரியா இல்ல? அதே 0.2 மோல் நீர் தான் இங்கேயும் உருவாகும். சோ அதே 0.2 மோல் நீர் உருவாகும் சொன்னால் அதே Q ன்னு சொல்ற வெப்பம் தான் இங்கேயும் என்ன செய்யப்படும்போது விடுவிக்கப்படுது. சரியா? அதே Q ன்னு சொல்ற வெப்பம் தான் இங்கேயும் விடுவிக்கப்படுது. சோ இந்த Q இப்ப எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லுங்க? ms delta theta. சோ இந்த டைம்ல m ட பெருமானம் என்னன்னு சொல்லுவீங்க? 800 plus 200. சோ டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 800 plus 200. சோ இந்த டைம்ல வந்து இங்க வந்து 0.4 மோல் இருக்கு. 0.4 ஓகே. 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 200. சோ 0.4 மோல். எவ்வளவு நீர் உருவாகும்? 0.4 மோல் நீர் உருவாகும். சோ எவ்வளவு Q? 2Q ஆக இருக்கும். சரியா இல்லையா? அது 2 மடங்கு சக்தி வெளியிடப்படும். சோ இப்ப சொல்லுங்க, இந்த m என்ன வரும்? 800 plus 200 டோட்டலா 1000 கிராம் என்ன செய்யுது? 1000 கிராம் தர s தர T டேஷ் இருக்கு. இது 2Q க்கு சமம். என்ன செய்வது? 2Q க்கு வந்து சமம். சரியா இல்லையா? ஏன் 2Q? இங்க வந்து 0.4 மோல் H2. இங்க 0.2 மோல் H2. சோ 0.2 மோலுக்கு Q ன்னு சொன்னால் 0.4 மோலுக்கு எவ்வளவு இருக்கும்? 2Q ஆக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த Q க்கு பதிலாக என்ன பிரதியிடலாம்? 2Q க்கு பதிலாக 2 தர Q க்கு பதிலாக 200 தர S தர T ய பிரதியிட்டமாக இருந்தால் இங்க வந்து இது ரெண்டு வெட்டுப்பட 1 இது வந்து 5. சோ இந்த S இந்த S வெட்டுப்பட்டால் the T dash க்கு சமமா இருக்கும். T dash is equal to 2T into 5 க்கு சமமாக இருக்கும். 2T into 5 is equal to 0.4T ஆகும். இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 0.4T ரெண்டாவது ஆகும். யாருக்காவது விளங்காம திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இங்க வந்து NaOH மூலம் 0.2 H+ மூலம் 0.2. சோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 0.2 மோல் நீரை உருவாகும். அந்த டைம்ல ஏற்பட்ட வெப்ப உருளை மாற்றத்தை நான் Q எடுக்கும். அந்த Q எதுக்கு சமமா இருக்குன்னு கேட்டா அவர மொத்தத்தில் 200 கிராம், இங்க 100, அதே மாதிரி இங்க 100. சோ டோட்டலா 200 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆகும்போது சோ 200 கிராம். இப்ப 200 தர S தர T இல்லையா? இது வந்து ஆரம்பத்தில் ஏற்பட்ட வெப்ப உருளை மாற்றம். அதுவே நான் வந்து 800 சென்டிமீட்டர் கிராம் HCl-ஐயும் 200 சென்டிமீட்டர் கிராம் NaOH-ஐயும் எடுத்துனாங்க இருந்தா இங்க இருக்கிற HCl மூலம் 0.8. ஆனாலுமே இங்க இருக்கிற NaOH மூலம் என்ன? 2 தர இங்க இருக்கிறது 1.6. இங்க இருக்கிறது 1.6 இல்லையா? 2 தர இங்க இருக்கிறது 1.6. இங்க இருக்கிறது 0.4. இவர் 1.6 இருந்தாலுமே தாக்கமடையதுக்கு போதுமான அளவு இல்லைங்கிறதுனால எவ்வளவு தாக்கமடையும்? 0.4 மோல் NaOH தான் தாக்கமடையும். சோ விளைவாக 0.4 மோல் நீர் அடிச்சது உருவாகும். சோ 0.2 மோல் நீர் உருவானா Q ன்னு சொன்னால் 0.4 மோல் எவ்வளவு இருக்கும்? 2Q ஆக இருக்கும். சோ அந்த 2Q எதுக்கு சமமா இருக்கும்? ms delta theta. இப்ப m என்ன? இது 800 plus 200 டோட்டலா 1000 சென்டிமீட்டர் கிராம். சோ 1000 கிராம். சோ 1000 கிராம் தர S தர T ரேஷியோ சொல்லி போடுறோம். இப்ப ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றத்தை T ரேஷியோ எடுப்போம். சோ இந்த 2Q சமன் 1000 தர S தர T ரேஷியோ. சோ இந்த Q க்கு பதிலா என்ன செய்யலாம்? இத சொல்றது பதிலா பிரதியிட்டு the T ரேஷியோ is equal to 0.4T ஆன்சர். ஏதாவது குழப்பம்
ஏதாவது ஒரு கிளியரா. சோ அடுத்து 14வது கேள்வி. 14வது கேள்வி வந்து பிணைப்பு தூரத்தை வச்ச கேள்வி. பிணைப்பு தூரம் சம்பந்தமான கேள்வி. 14வது கேள்வி வந்து பிணைப்பு தூரம் சம்பந்தமான கேள்வி. இங்க பிணைப்பு தூரம் வந்தாலே நம்ம ஏற்கனவே வச்சதுதான் பிணைப்பு வரிசையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிணைப்பு வரிசையை பார்த்தா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம விஷயம் கால் சரி. ஓகே. சோ இந்த பிணைப்பு தூரத்தை பத்தின கேள்வி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, அவர் தந்திருக்கிற சேர்வைகளை பார்த்துள்ளோம். முதலாவது வந்து NOCl3, NOCl3. அடுத்தது வந்து NOCl, NOCl. அடுத்தது வந்து NO2F, NO2F. Finally NO3-, NO3-. இல்லையா? சோ பிணைப்பு தூரம் கேட்டால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, முதலாவது அவருடைய கட்டமைப்பு ஒரு ஐடியா வந்து NOCl3 கட்டமைப்பு வரையறை நம்ம என்ன செய்வோம்? நைதரசன் NOCl3 கட்டமைப்பு நம்ம வரையறையாக இருந்தால் நம்ம வரைய போறது என்ன? NOCl3 நைதரசன் 4 பிணைப்பு தான் ஆகும். சோ அதனால ஆக்ஸிஜன், குளோரின், குளோரின், குளோரின். சோ இங்க வந்து நைதரசன் ஒரு பிளஸ் 1 கிடைக்கும்போது ஆக்ஸிஜன் மைனஸ் 1 வரும். சரியா? இப்படி வரும். NOCl க்கு வரையறைனால் நைதரசன் டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு இது வரும். இது தனிச்சொடி வரும். NO2F க்கு வரையறைனால் நைதரசன் ஒரு ஃப்ளோரின், இங்க டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன் இருக்கும், ஒரு சிங்கிள் பாண்ட் ஆக்ஸிஜன், இவன் ஒரு மைனஸ், இவன் ஒரு பிளஸ் ஆக இருக்கும். அதே போல NO3- இருந்துச்சுன்னா நைதரசன் இந்த மாதிரி இப்படி ரெண்டு சிங்கிள் பாண்ட் ஆக்ஸிஜன் இருக்கு. இப்படி மறையற்ற இவன் ஒரு பிளஸ் இருக்கும். சரி. இப்ப இதுல வந்து யாருக்கு பிணைப்பு தூரம் கூட குறையன்னு கேட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை யார் இதுல யாருக்காவது பரிவு வரையணுமா நீங்க செக் பண்ணுங்க. பரிவு வரைய இயலாதவர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது, அவரை தனி எடுக்க வேண்டியது. சோ இவருக்கு பரிவு வரைய இயலுமா? சோ பரிவு வரைய இயலான்னு சொன்னால் அவரை நைதரசனுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இடைப்பட்ட பிணைப்பு தூரம் தானே கேள்வி. சோ இங்க எத்தனை பிணைப்பு இருக்கு? ஒரு பிணைப்பு. சோ இவர பிணைப்பு வரிசை 1. இவருக்கு பரிவு வரையணுமான்னு கேட்டா இல்ல, இவருக்கு பரிவு வரைய இயலாது. சோ இந்த இடத்துல வந்து எத்தனை பிணைப்பு இருக்கு? 2 பிணைப்பு. அப்ப இவர பிணைப்பு வரிசை வந்து 2. இவருக்கு பரிவு வரையணுமான்னு கேட்டா எஸ் வரையலாம். சோ நம்ம என்ன செய்யணும்? இவருக்கு பரிவு வரைந்து கொள்ள வேண்டியது. சரி, பரிவு எப்படி வரப்போகுது? நைதரசன் மேல டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன், இங்க சைடுல சிங்கிள் பாண்ட் ஆக்ஸிஜன், இங்க ஃப்ளோரைன். சோ இப்படி என்ன செய்ய போகுது? 2 பரிவு இவருக்கு கிடைக்கும். சரியா? 2 பரிவு. அதே மாதிரி இவருக்கு பரிவு வரையணுமாச்சுன்னா எஸ் இவருக்கு 3 பரிவு வரையலாம். சோ நைதரசன் இங்க சைடுல டபுள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட். அதே போல இன்னொரு பரிவு என்ன? நைதரசன் இங்க சைடுல டபுள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட், இங்க சிங்கிள். இதான் இவருக்கு வரையக்கூடிய பரிவு. பரிவு வரையக்கூடிய ஆவணங்களை செய்ய வேண்டிய வேலை இருந்தால் நம்ம எந்த பிணைப்பை செக் பண்றோமோ அந்த பிணைப்பு இருக்கு. சோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இங்க எத்தனை இருக்கு? 2 பரிவு. இங்க எத்தனை பிணைப்பு இருக்கு? 2. அதே இடத்துல இங்க எத்தனை இருக்கு? 1. சோ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 1 + 2 எத்தனை? 3. அதன் கீழ் எத்தனை பரிவு கட்டமைப்பு? 2. சோ இவர பிணைப்பு வரிசை 1.5 ஆக இருக்கு. அதே போல இவருக்கு வாங்க. இந்த இடத்துல எடுக்கும். இங்க 1, இங்கேயும் 1, இங்க 2. சோ 1 + 1 + 2 டோட்டல் எத்தனை? 4. எத்தனை பரிவு கட்டமைப்பு? 1, 2, 3 பரிவு கட்டமைப்பு. சோ 4 × 3 = 1.3 ஆக இருக்கும். சோ இவர பிணைப்பு வரிசை எப்படி இருக்கு? இவர் 1, இவர் 2, இது வந்து 1.5, இது வந்து 1.3. சோ பிணைப்பு வரிசை யாருக்கு கூடவோ அவருக்கு தான் பிணைப்பு நீளம் ஆக குறையும். சோ சொல்லுங்க, இந்த 4 யாருக்கு பிணைப்பு வரிசை ஆக கூட? இவருக்கு. சோ குறைஞ்ச பிணைப்பு தூரம் NOCl இருக்கு. குறைஞ்ச பிணைப்பு தூரம் NOCl. அதுக்கு அடுத்தது 2க்கு அடுத்தது யார் இருக்கா? 2க்கு அடுத்தது யாரு? 1.3, 1.5. சோ இவர் இருக்கார். சோ NO2F க்கு வந்து அடுத்ததா. அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டால் NO3-, NO3-. ஆக பெரியது யாருன்னு கேட்டால் NOCl3. இவருக்கு வந்து பிணைப்பு தூரம் ஆக பெருசா இருக்கு. சோ இந்த ஆன்சரை தெரிஞ்சுங்களா இருந்தால் NO2L, NO2F, NO3-, NOCl3ங்கற ஆன்சர் வந்து 4வது ஆன்சராக இருக்கும். சோ அதான் சரியான பொருளையாக இருக்கும். சரியா? ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? கிளியரா போகுது நம்புது. அடுத்து இப்போ வீடியோ பாஸ் பண்ணி ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. டைம் இல்ல, குயிக்கா நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்கணும். அதனால ஃபாஸ்டாக போகும். சரியா?
அடுத்து 27 பாகை செல்சியஸில் வாயு கலவையொன்று N2, O2 வாயுக்களின் கனவளவு நூற்று வீதங்கள் முறையே 75%, 25% ஆகும். ஒரு வாயு கலவை இருக்கா, இந்த வாயு கலவைக்கு N2 இருக்கா, O2 இருக்கு. இந்த N2 கனவளவு நூற்று வீதம் வந்து 75% இருக்கா, O2 வந்து 25% இருக்கா கனவளவு நூற்று வீதம். இப்ப என்ன கேள்வி கேட்டா, இந்த ரெண்டு பேரும் இருக்கிற இவங்களோட மூல கதிவர்க்கத்திலே, அதாவது சீவர்க்கம் பாடுற வர்க்க மூலம் என்ன? சோ சீவர்க்கம் பாடுற வர்க்க மூலம் கேள்வினா நமக்கு என்ன தேவை? 3RT இன்கீழ் M ஆக இருக்கும். சரியா? 3RT இன்கீழ் M அதிண்ட வர்க்க மூலமாக இருக்கும். இப்ப வெப்பநிலை தெரியுமான்னு கேட்டா எஸ் 300 பாகை செல்சியஸ், 27 பாகை செல்சியஸ். சோ 300 கெல்வின் வெப்பநிலை இருக்கு. ஆனால் M தெரியுமான்னு கேட்டா இங்க வந்து ரெண்டு வாயுக்கள் கலவை இருக்கு. சரியா? இருக்கு. சோ ரெண்டு வாயுக்களோட கலவை இருந்தா அந்த டைம்ல நம்ம எப்படி M கண்டுபிடிக்கிறது? நமக்கு தேவையானது இவர மூல் பெருமானங்கள் தேவை. சோ இது 75% கனவளவு சொன்னா அது அர்த்தம் என்ன? மூல் விகிதம் என்று அதே மாதிரி இருக்கும். வாயுக்களுக்கு கனவளவு விகிதமும் மூல் விகிதமும் சமனாக இருக்கும். சோ 75 25 சொன்னால் 3க்கு 1. அப்ப இவர் 3 மூல் இருந்தால் இது வந்து ஒரு மூல். சோ இங்க செய்ய வேண்டியது இவர 3 மூலால இவர மூலத்தின் பெருக்க வேண்டியது 28 பிளஸ் இவர ஒரு மூலால இவர மூலத்தின் பெருக்க வேண்டியது 32. அத மொத்த மூலால பிரிக்க வேண்டியது 4. சோ இங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா 29 கிராம் மூல் மைனஸ் 1 ன்னு சொல்லி இந்த கலவையின் மூலத்திற்கும் வந்து சேரும். சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்? கலவையின் மூலத்தின் கான்செப்ட் என்ன? அவர மூல் பெருமானங்களால பெருக்கிட்டு அதை மொத்த மூலால பிரிச்சு விட்டா சரி. சோ அந்த கலவையின் மூலத்தின் 29 கிராம் மூல் மைனஸ் 1 ஆகும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? 3 தர R பெருமானங்கள் 25 கீழ் 3 சொல்லி போடுவோம். தர T பெருமானம் என்ன வரைக்கும் அல்லது 8.314 சுருக்கி 8.314 314 T பெருமானம் 300 கேள்வி. அதற்கு M என்ன போடுவீங்க? 29 சும்மா போட்டா சரி. 29 சும்மா போட்டா சரியா? இல்ல நீங்க தெளிவாக போடணும். 29 தர 10 கிலோகிராம் அழகு கிலோகிராம்ல போட்டுருக்கணும். 29 தர 10 இது இங்க வர்க்கம். சோ இத சுருக்கி எடுத்தீங்களா? இத வர்க்க மூலம் கண்டுபிடிச்சீங்கன்னா பெருமானம் என்னவாக இருக்கும் கேட்டா 507.95 ms - 1 ன்னு சொல்லி இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 5வது விடையாக வந்து சேரும். இந்த கால்குலேஷன் நீங்க சரியா செஞ்சிருந்தா விட வந்து 5வது ஆகும். ஓகே மேடம். ஏதாவது குழப்பம் இருக்கு? கிளியரா வழங்கணும்னு சொல்லி நம்புறேன். கிளியரா வழங்கிட்டு போகுதுன்னு சொல்லி நம்புறேன். அடுத்து 16வது கேள்வி. 16வது கேள்வி என்ன கேட்டா, PbI2வையும் மாசு ஒன்றையும் கொண்ட ஒரு கலவையில் ஒரு குறிக்கோள் ஒரு பெருமானம். சோ ஒரு கலவை எடுத்தா இந்த கலவைக்குள்ள யார் இருக்குன்னு கேட்டால் PbI2 இருக்கா, அதுக்கு ஒரு மாசு ஒன்று இருக்கு. PbO2 இருக்கா, ஒரு மாசு ஒன்று இருக்கா. இந்த கலவையின் மொத்தத்திலையும் வந்து 0.298 கிராம் இருக்கு. 0.298 கிராம் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர்றா, இந்த கலவை வந்து HCl தாக்கமடைய விடப்படுது. சோ HCl தாக்கமடைய விடப்படுற சந்தர்ப்பத்துல ஒரு வாயு வெளியாகுதா. சோ என்ன வாயு வெளியாகும்? தாக்கம் என்னன்னு கேட்டாங்க, இந்த PbO2 பொறுத்த வரைக்கும் நீங்க Pb வந்து +4 சொல்ல ஒரு CH நிலையில இருக்கு இல்லையா? நம்ம இங்க HCl தாக்கமடைய விட்டம் பார்த்தால் HCl தாக்கமடைய விட்டம் பார்த்தால் இந்த இடத்துல என்ன செய்யுது கேட்டால் இந்த Pb வந்து இந்த HCl வந்து Cl2 வாயுவாக CH இவர் வந்து +2 ஆக தாக்கப்படுவார். சோ விளைவாக Pb இந்த ஆக்சைடு PbO Cl2 கேஸும் H2O இங்க விளைவாக போகுது. சோ ரெண்டு HCl இந்த தாக்கத்துக்கு வருது. சரியா? இந்த மாதிரி ஒரு தாக்கம் நடக்குது. இந்த தாக்கத்துல வந்து உருவாகுற வாயு வாட்டு இங்க வாரது Cl2 வாயு வாட்டு என்ன செய்யுமா? Cl2 வாயு வந்து I- ஓட தாக்கி என்ன தருமா? I2வையும் Cl- தரப்போதா. சோ தாக்கத்தை சமப்படுத்தினால் 2I- தாக்கி 2Cl- விளைவாக வரும். இப்ப அடுத்து என்ன சொல்ல வர, இங்க உருவான இந்த I2 ஆனது Na2H2O3 ஆல வந்து நியமிப்பு செய்யப்படுதா. சோ நியமிப்பு செய்யப்பட்ட அந்த தாக்கம் என்ன வரும்? NaI plus Na2SO6 ஆக இருக்கும். சரியா இல்லையா? இப்ப தந்து தர வேண்டியதுடா, இங்க இருக்கிற Na2H2O3 அப்ப 2 வரப்போகுது இல்லையா? Na2H2O3 ன செறிவு என்னன்னு கேட்டால் 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ்
அவரோட கனவளவு வந்து 10 சென்டிமீட்டர். இந்த பார்த்த உடனே முடிவெடுக்கணும். செறிவும் கனவளவு தெரிஞ்சா உடனே நீங்க என்ன முடிவெடுக்கணும்? மூலளவு கணக்கு. என்ன மூலளவா இருக்கும்? 0.2 தர 10 என்ன 2. சோ 2 தர 10/3 மூலாக இருக்கும். யாரும் நீங்க தாக்கம் அடைஞ்ச Na2H2O3 மூலம். சோ Na2H2O3 2 தர 10/3 மூலம் சொன்னா இந்த I2 ட மூலளவு என்ன இருக்கும்? இது 2 டா இது 1. சோ இது 2 தர 10/3 சொன்னா இது 1 தர 10/3 மூலாக இருக்கும். I2 என்ன 1 தர 10/3 மூலாக இருக்கும். சோ I2 வந்து எங்க இருந்து வந்த I2 இந்த I2. சோ இது வந்து எவ்வளவு 1 தர 10/3 மூலாக இருக்கும். இந்த 1 தர 10/3 மூலம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த Cl2. இந்த Cl2 நம்மளால என்ன 1 தர 10/3. இந்த Cl2 எதனால உருவானது? இங்க இவர் வந்து 1 தர 10/3 மூலாக இருக்கும். சோ இது 1 தர 10/3 மூலம் சொன்னால் இதோட வரக்க போகுது 1 தர 10/3 மூலாக இருக்கும். சோ இங்க உருவாக இங்க இருக்கக்கூடிய PbO2 இந்த மூலளவு 1 தர 10/3 மூலாக இருக்கும். ஏதாவது குழப்பம்? இங்க உருவாகிற PbO2 இந்த மூலளவு என்ன 1 தர 10/3 மூலாக இருக்கும். சோ PbO2 இந்த மூலளவு தெரியும் சொன்னால் நமக்கு தேவையில்லை இந்த PbO2 இந்த திணிவு சதவீதம் கேள்வி. சோ மொத்த திணிவு தெரியும். சோ இவர திணிவு தெரிஞ்சால் திணிவு சதவீதம் சிம்பிளா காணும். சோ என்ன செய்ய வேண்டியது? இவர மூலளவு தெரியும் 1 தர 10/3 மூல். அது வந்து அவர மூலர் திணிவால பெருக்கணும். சோ PbO2 இந்த மூலர் திணிவு என்ன? இது 207 பிளஸ் இது 32. சோ மொத்தமாக 231 is equal to 0.239 கிராம் ஆக இருக்கும். இந்த PbO2 இந்த திணிவாக இருக்கும். சோ PbO2 இந்த திணிவு 0.239 சொன்னா இந்த பெர்சன்டேஜ் என்ன? 0.239 க்கு 0.298 தர 100. சோ கிட்டத்தட்ட நீங்க எப்படி எழுதலாம்? இத வந்து 0.24 எழுதலாம். இந்த கீழ 0.3 எழுதலாம். தர 100. சோ 24 × 0.3 80% ன்னு சொல்லி இப்ப ஆன்சர் வந்து ஓகே ஓகே. ஏதாவது குழப்பம்? இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 80% ன்னு சொல்லி வந்து சார். யாருக்காவது குழப்பம்? அடுத்து 17வது கேள்வி. சோ 17வது கேள்வி எடுத்தா இந்த கேள்விக்கு வந்து 2 ஆன்சர் வரும். இதுக்கு வந்து 4வது ஆன்சர் வரும், 5வது ஆன்சர் வரும். இது ஒரு கேள்வில சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா I2 திண்மம் வந்து 2 ஐகேஸ் ஆக மாறும். அப்ப I2 திண்மம் வந்து 2 ஐகேஸ் ஆக மாறுறேன்னு சொன்னா இது எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி இது என்னது? I2 வந்து ஒரு ஐயாக மாறினா என்ன அணுவாதம் இருக்கும். சரியா இல்லையா? அப்ப 2 ஐகேஸ் வருதுன்னு சொன்னா அணுவாதம் 2 மடங்கா இருக்கும். சோ விட வந்து 4வது நம்ம சொல்லலாம். சரியா இல்லையா? அதே போல இந்த I2 திண்மம் வந்து ஐகேஸாக மாறுதுன்னா இது வேற எப்படி இருக்கலாம்? இந்த I2 திண்மம் I2 கேஸாக பதங்கமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த I2 கேஸ் வந்து பிணைப்பு உடைஞ்சி ஐகேஸ் வந்திருக்கலாம். சரியா இல்லையா? சோ இது வந்து இந்த அயடின நியம பதங்கமாக வெப்பநிலையும் இந்த அயடின நியம பிணைப்பு கூட்டல் வெப்பநிலை என்ன செய்யலாம்? சேர்த்தோர் பெருமானமாக இருக்கலாமா இல்லையா? சேர்த்தோர் பெருமானமா இருக்கலாமா இல்லையா? சோ விட வந்து 4வதாகவும் இருக்கும், 5வதாகவும் இருக்கும். கேள்விக்குரிய விடை வந்து 4வதாகவும் இருக்கும், 5வதாகவும் கேள்விக்குரிய விடை வந்து ஓகேவா? ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கு? கிளியரா இருக்குன்னு சொல்லி சோ அடுத்து அடுத்த கேள்வி அடுத்த வீடியோல போட்டு விடுறேன். சோ இதோட நான் இதை ஸ்டாப் பண்றேன். ஓகே.